ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 32வது பதம். யாவானகம் யதா பாவோ யத்ரூப குணகர்மகः ததைவ தத்வ விஞ்ஞானம் அஸ்து மே தே மத் அனுக்கிரகாத், அஸ்து மே மத் அனுக்கிரகாத். இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். எனது உண்மையான நித்தியமான ரூபம், எனது உன்னத வாழ்வு, வர்ணம், குணங்கள் மற்றும் செயல்கள் ஆகிய என்னை பற்றி அனைத்தும் எனது அகாரணமான கருணையில் உமது உண்மையான இறைவன் மூலமாக உனக்கு எழுந்தருளட்டும். ரைட். அப்போ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய உன்னதமான நித்தியமான ரூபம், அவருடைய உன்னதமான லீலைகள், அதை பற்றிய வர்ணனைகள், அவருடைய வர்ணம், அவருடைய பல்வேறு நிறங்கள், அவருடைய பல்வேறு குணங்கள், அவருடைய பல்வேறு செயல்கள், இவை அனைத்தும் எல்லையற்றது. கிருஷ்ணர் அப்படின்னாலே, அனந்தர் அப்படின்னாலே எல்லையற்றவர். அவருடைய லீலைகள் எல்லையற்றது, அவரது நாம ரூப குணாதிசயங்கள் எல்லையற்றது. அச்சிந்திய சக்தி, அமானுஷ்யமான, தன்னுடைய அதாவது நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட கிருஷ்ணா அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி வச்சுட்டு இருக்காரு. அவரு பகவானை உணர்றது நம்முடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதோக்ஷஜா, இந்த பௌதீக புலன்களை கொண்டு இந்த ஜட புலன்களால் அவரை உணர முடியாது. அப்போ பகவானை எப்படி உணர்வது? இன்னைக்கு பெரும்பாலும் பலதரப்பட்ட மக்கள் இறைவனை உணர முடியாம கஷ்டப்படுறாங்க. யாரெல்லாம் இறைவனை உணர முடியாம கஷ்டப்படுற, அதாவது பகவானுடைய சச்சிதானந்த ரூபம், அவருடைய ரூபம், பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க, உணர முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நாத்திகர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. இவங்களுடைய அறிவு பற்றாக்குறையாலும், இவங்களுடைய பொய் அகங்காரம், அறிவு பற்றாக்குறை, மாயா அபகிருத ஞானா, மாயை, இந்த ஜட கல்வி, பௌதீக அறிவை வச்சு மாயை அவங்க அறிவை அபகரிச்சுட்டு போயிருது. ஆசிரி பாவம் ஆசிரிதா, அசுரத்தன்மை உள்ளவங்க, இவங்க கடவுளை மறுக்கிறாங்க ஒரு சாரர். அடுத்தது பகவானுக்கு ரூபமே கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அருவமானவர் அப்படின்னு அருவத்தன்மை, இறைவனுடைய தோன்றா ரூபத்துல அவரை அடைய முயற்சி பண்றவங்க. மாயாவாதிகள், இறைவனுடைய ரூபத்தை பௌதிகமானதுன்னு நினைக்கிறவங்க. இறைவன் அருவமானவர் நினைக்கிறவங்க அருவவாதிகள். இறைவனின் உருவத்தை பௌதிகமானதுன்னு நினைக்கிறவங்க மாயாவாதி, மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிங்க, வரட்டு தத்துவவாதிங்க. இவங்களுக்கெல்லாம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயம், அவரது பல்வேறு அவர் உடலில் அவர் தோன்றும் போது, அவருடைய ஓரொரு அவதாரத்திலும் அவர் தோன்றும் போது அவருடைய பல்வேறு வர்ணங்கள், அவருடைய பல்வேறு லீலைகள், அவருடைய பல்வேறு செயல்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. அதை புரிஞ்சுக்கணும்னா இங்க 2 விஷயம் பாகவதம் சொல்லுது. 2 விஷயம் இங்க பகவான் சொல்றார். ஒன்று, அவருடைய அகாரணமான கருணை. பகவானுடைய காரணமற்ற கருணை இருந்தால் அல்லாது, அவருடைய அகாரணமான கருணை இல்லாது அவருடைய ரூபத்தை புரிந்து கொள்ள முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சச்சிதானந்த ரூபம், அவரது நித்தியமான தெய்வீகமான ஆனந்தமான ரூபத்தை நாம உணரணும்
அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவானுடைய இங்க சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய நித்தியமான ரூபம், அவரது உன்னதமான லீலைகள், அவரது பல்வேறு வர்ணங்கள், பல்வேறு குணங்கள், அவருடைய செயல்கள், இதை பற்றி அனைத்தும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பகவானுடைய அகாரணமான கருணை, காரணமற்ற கருணை. அது ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையான இறை உணர்வு. யார் ஒருத்தர் உண்மையாலுமே கிருஷ்ணரை அறிந்து கொள்ள வேண்டும், கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும், யாராவது உண்மையாலுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த மாணவன் அல்லது அந்த சாதகன், அந்த ஆன்மீகவாதி இதயத்தில் பகவான் இருந்து கொண்டு அவரை வழிநடத்துகின்றார். அப்போ நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவனை அணுக முயற்சிப்பவர்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப ரெண்டு காரணம். பகவானுடைய உன்னதமான ரூபத்தை நாம் உணர்வதற்கு ரெண்டு காரணம். ஒன்று பகவானுடைய காரணமற்ற கருணை. இனி நம்பிக்கையோடு என்னுடைய முயற்சி, நம்பிக்கையோடு நான் செய்யக்கூடிய சாதனை, உண்மையான இறை உணர்வு, எந்த ஒரு சந்தேகம் இல்லாம, எந்த ஒரு குழப்பம் இல்லாம கிருஷ்ணரை கிருஷ்ணராக ஏற்றுக்கொண்டு தூய பக்தி தோட்டை பயிற்சி செய்யும் போது கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். இதுதான் ரூபகோஸ்வாமி பிரபுபாதா சொல்றார். அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நான் பவே கிராயம் இந்திரியை. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, பகவானுடைய நாமம், ரூபம், அவரது லீலைகள், அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நான் பவேத்ரா. இந்த ஜடப்புலன்களை கொண்டு உணர முடியாது, இந்த குறையுடைய பௌதிகமான புலன்களை கொண்டு உணர முடியாது. அப்ப எப்படி உணர்றது? சேவோன்முகைக்கு ஜீவாதோ சேவா, பகவானுக்கு சேவை, நாக்கை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுது. சேவோன்முகைக்கு ஜீவாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா, அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். அந்த பக்தருக்கு பகவான் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். அப்போ பகவான் எப்படி ஒரு தூய பக்தருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு? எப்படி பக்தர்கிட்ட வெளிப்படுத்துறாரு? கிருஷ்ணர் எப்படி தன்னை பக்தர்கிட்ட வெளிப்படுத்துறாரு? எப்படி பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு? அவர் எப்படி அர்ச்ச அவதாரமாக விக்கிரகமாக இருந்து பக்தருடைய சேவை ஏற்றுக்கொள்றாரு? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆச்சாரிய உபாசனம், ஆச்சாரியுடைய வழிபாடு, ஆன்மீக குருமார்கள், ஆச்சாரியர்கள், பூர்வ ஆச்சாரியர்கள் அவங்களை வழிபடுவதாலும் அவங்களுடைய சரித்திரத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் மட்டுமே அது சாத்தியமா. அப்ப எண்ணற்ற வரலாற்று சான்றுகள் உண்டு. எண்ணற்ற வைணவ ஆச்சாரியர்கள், எண்ணற்ற தூய பக்தர்கள், அவங்க வாழ்க்கையில பகவான் எந்த மாதிரிலாம் அன்பு பரிமாற்றம் செஞ்சிருக்கிறாரு, எந்த மாதிரிலாம் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, எந்த மாதிரிலாம் அவங்க பகவானுக்கு சேவை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அதனால தூய பக்தருடைய சரித்திரம், பூர்வாச்சாரிய சரித்திரம், முந்தைய ஆச்சாரிய சரித்திரம் நமக்கு கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை, பகவானுடைய மேல உள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடியதாகும். நம்ம வைஷ்ணவர்களுடைய சரித்திரம் படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பகவான் மேல வலுவாத நம்பிக்கை ஏற்படும். ஸ்திரமான பக்தி, ஸ்திரமான புத்தி. எப்போ ஒருத்தர் தொடர்ந்து வைஷ்ணவ ஆச்சாரியுடைய லீலைகளை பத்தி கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, வைணவர்கள் ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரிய சரித்திரம், முந்தைய ஆச்சாரிய சரித்திரம், இதை படிக்கும் போது நமக்கு என்ன ஏற்படும்? பகவான் மேல வலுவாத விசுவாசம். இந்த நம்பிக்கை உறுதியாகும் போது, நம்பிக்கை திடமாகும் போது அது விசுவாசம் ஆகும். நம்பிக்கையை மாத்திட்டே இருக்கலாம், ஆனா விசுவாசங்கிறது மாறாது. நம்பிக்கையை மாத்திக்கிட்டே இருக்கலாம், ஆனா விசுவாசம் மாறாது. அந்த நம்பிக்கை திடமாக ஆகும் போது, அந்த நம்பிக்கை உறுதியாக ஆகும்போது அது விசுவாசம் ஆகுது. அப்போ வைணவ ஆச்சாரிய சரித்திரம் படிக்கும் போது, கேட்கும் போது பகவான் விசுவாசம் ஏற்படும். அப்புறம் பக்தியில ஆர்வம், உற்சாகம் ஏற்படும். அப்புறம் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். இந்த அளவுக்கு கிருஷ்ணன் தன் பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரா? ஒருவர் இந்த அளவுக்கு பகவான்கிட்ட சரணாகதி செய்ய முடியுமா? சரணாகதி எந்த அளவுக்கு ஒருத்தர் பகவான் மேல அன்பு வெளிப்படுத்த முடியும், எந்த அளவுக்கு ஒருத்தர் பகவானுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியும், எந்த அளவுக்கு ஒருத்தர் சரணாகதி பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒருத்தர் பகவான்கிட்ட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியுங்கிறது ஆச்சாரியர் காமிக்கிறார். அப்ப அவங்க சரித்திரத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும் போதும் கேட்கும் போதும், அவங்க அடிச்சுவட்டை பின்பற்றும் போது நமக்கும் படிப்படியா பகவான் மேல வலுவாத உறுதியான நம்பிக்கை, விசுவாசம், அப்புறம் பக்தி தொண்டுல உற்சாகம்,
கிருஷ்ணனோட முன்னேற்றம், இப்படி நம்ம பக்தியில மேலும் மேலும் உயர்ந்து தூய பக்திங்கிற தளத்துக்கு வரும். அப்ப 2-3 தினங்களுக்கு முன்பாக சனாதன கோசாமி பத்தி பேசிட்டு இருந்தோம். சனாதன் கோசாமி மறைவு தினம் வந்தது குரு பூர்ணிமா அல்லது வியாச பூர்ணிமா. அன்றுதான் சனாதன் கோசாமி மறைவு. இன்னைக்கு போனஸா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரீட் விருந்து இன்னைக்கு. என்னது? கூடவே கோபால் பட்ட கோசாமியுடைய மறைவு. வைணவ ஆச்சாரியர் தோற்றமும் மங்களம் வாய்ந்தது, மங்களகரமானது, அவங்க மறைவும் மங்களகரமானது. அப்போ சனாதன் கோசாமியுடைய லீலைகள்ல அவருடைய தெய்வீக குணத்தை பார்த்துட்டு இருந்தோம். வாரணாசியில வச்சு சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாமிக்கு பக்தி தொண்டுடைய விஞ்ஞானத்தை விளக்கி சொன்னார். அதுதான் நம்ம போன சத்சங்கத்துல, போன உபன்யாசத்துல சைதன்ய மகாபிரபு எப்படி சனாதன் கோசாமி, ஜெய ஸ்ரீ ஜெகநாத் சுவாமிக்கு, சைதன்ய மகாபிரபு எப்படி சனாதன கோஸ்வாமிக்கு பக்தி தொண்டினுடைய உயர்ந்த தத்துவங்கள், பக்தி தொண்டுடைய மகிமைகள், பக்தி தொண்டுடைய அங்கங்களை விவரிச்சாரு. ரொம்ப வாழ்க்கைக்கு ஓரொரு பக்தருக்கும் தேவையான ஒரு பாடம், அத்தியாவசியமான பாடம். சில சனாதன் கோஸ்வாமிக்கு சைதன்யமா உபதேசித்தது. அவர் ஏன் சனாதன் கோஸ்வாமிக்கு உபதேசித்தார்? சனாதன் கோஸ்வாமி ஏற்கனவே தூய பக்தர் தான். அவருக்கு உபதேசிக்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. வைணவாச்சாரியர் இந்த பூமியில தோன்றுவதே நம்மை போன்ற கட்டுண்ட வீழ்ந்த வந்தப்பட்ட ஆன்மாக்களை விடுவிக்கிறதா. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல. அவங்க ஏற்கனவே பகவானுடைய பக்தியில உன்னத நிலையில இருக்காங்க. அவங்க நித்திய சித்தர்கள். அவங்க இந்த பூமியில வரும்போது நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்கள், வந்தப்பட்ட ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்களை கரை தேற்றுவதற்காக, விடுவிக்கிறதுக்காக வராங்க. அப்ப மகாபிரபு சனாதன் கோசாமிக்கு ரொம்ப அழகா வாரணாசியில வச்சு பக்தி தொண்டுடைய தத்துவங்களை விவரிச்சு சொன்னார். கிருஷ்ணனுடைய பல்வேறு சக்திகள், கிருஷ்ணனுடைய பல்வேறு அவதாரங்கள், பகவானுடைய பல்வேறு லீலைகள், பக்தி தொண்டுடைய தூய பக்தி தொண்டுடைய மகிமை, பக்தி தொண்டுடைய 64 அங்கங்கள், அதுல 5 பிரதானமானது. இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். சோ சனாதன் கோசாமி மகாபிரபுக்கு ஒரு பரீட்சை வச்சார். ஆன்மீக குரு எப்பவுமே சீடரை பரீட்சை பண்ணுவார். அதுக்கான தகுதி முழுவதும் இருக்கு ஆன்மீக குரு. ஆன்மீக குரு என்ன பண்ணுவார்? எப்பவுமே சீடரை பரீட்சை பண்ணுவாராம். இந்த சீடர் எவ்வளவு ஆர்வமா இருக்காரு, இவர் பௌதிகத்துல எவ்வளவு பற்றின்றி இருக்காரு, கிருஷ்ணர் மேல எவ்வளவு அட்டாச்சா இருக்காரு, கிருஷ்ணருக்காக பௌதிக விஷயங்களை துறப்பதற்கு எவ்வளவு தயாரா இருக்காரு, இவர் கிருஷ்ணர்கிட்ட திரும்ப போறதுக்கு ஆர்வம் உள்ளவரா இருக்காரா, இப்படி எல்லாம் ஆன்மீக குரு பரீட்சை வைப்பார். நமக்கெல்லாம் பரீட்சை வச்சா நம்ம ஓடிடும். அதனால ஆன்மீக குரு நமக்கு ஹெவி டெஸ்ட் எல்லாம் வைக்கிறது இல்லை, கடினமான பரீட்சை எல்லாம் வைக்கிறது இல்லை. இந்த காலத்துல ஆன்மீக குரு கடினமான பரீட்சை பண்ணாருன்னு சொன்னா நம்ம யாருமே பக்தியிலே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரிதான் பக்தி பண்ணிட்டு இருக்கோம். சனாதன் கோசாமிக்கு மகாபிரபு ஒரு பரீட்சை வச்சார். என்னன்னா, நம்ம பேசிட்டு இருந்தோம், அந்த லீலையில பார்த்துட்டு இருந்தோம். சனாதன கோஸ்வாமி மகாபிரபுட்ட வரும்போது அவர் வழியில அவர் மருமகன் ஸ்ரீகாந்த் அவருக்கு ஒரு அழகான கம்பளி கொடுத்தாரு. புது கம்பளம், குளிர் தாங்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கம்பளம் ஒன்று கொடுத்தாரு சனாதன் கோஸ்வாமி. அதை சனாதன் கோஸ்வாமி மேல போட்டிருக்காரு அந்த கம்பளி. அதை மகாபிரபு நோட் பண்றாரு. சனாதன் கோஸ்வாமி புதுசா ஒரு கம்பளி போட்டிருக்காரு. மகாபிரபுக்கு இவர் சனாதன் ஒரு துறவி, துறவரத்தை ஏற்றுக்கொண்டாரு. துறவரம் ஏற்றுக்கொண்டவர் ஏன் இந்த மாதிரி புது வஸ்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சனாதனுடைய டிட்டாச்மெண்ட், அவருடைய பற்றின்மையை காமிக்கிறார். மகாபிரபு அந்த கம்பளத்தை பார்க்கும்போது சனாதனுக்கு புரியுது, ஓ மகாபிரபு நான் இதை போத்திட்டு இருக்கிறத எனக்கு இது மேல அட்டாச்மெண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வாரணாசியில் இருந்த போது, சனாதன் கோஸ்வாமி காசியில் இருந்த போது மகாபிரபு 2 மாசம் அவர் கூட தங்கி இருந்தார். அதுல ஒரு நாள் இந்த லீலை நடந்தது. சனாதன் பாருங்க, ஏற்கனவே சனாதன் எவ்வளவு பற்றில்லாதவர், விதவிதமான ஆடை உடுத்தணுங்கிற பற்றுதெல்லாம் கிடையாது. அவரு சந்திரசேகர் ஆச்சாரியா புது வஸ்திரம் கொடுத்தாரு, போட மாட்டேன்ட்டு. பழைய வஸ்திரத்தை, பழைய வேஷ்டி தோத்தி வாங்கி அதை 2ஆ கிழிச்சு, ஒன்று இடுப்பு கீழே கட்டிட்டாரு, ஒன்று மேல போட்டுக்கிட்டாரு, அவ்வளவுதான்.
அதுக்கு மேல அந்த கம்பளி போட்டிருக்கு, அது குளிர் தாங்கிறதுக்காக. ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த பிந்து மாதர் கோயில்ல ஒரு பிக்ஷைக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த கங்கை கரையில. இந்த பிக்ஷைக்காரர் வந்து ஒரு பழைய கிழிஞ்சு போன கம்பளி போட்டிருக்காரு, அங்கங்க ஓட்டை, கம்பளி எல்லாம் அங்கங்க ஓட்டை, பழைய கிழிஞ்சு போன கம்பளி. அதை வந்து பிக்ஷைக்காரன் போட்டிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சனாதன் கோஸ்வாமியுடைய பற்றின்மை எங்க, அவருடைய ஆஹ் அவர் எவ்வளவு எவ்வளவுக்கு தன்னை உணர்ந்த ஆத்மா. நமக்கும் அவருக்கும் நம்ம நம்ம வந்து எந்த மாதிரி இந்த ஜட வாழ்க்கையில பௌதிக வாழ்க்கையில எவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயம். புதுசா ஒரு வஸ்திரம் வாங்கி தானம் பண்ண மாட்டோம். புது வஸ்திரம் வாங்கி நான் வச்சுக்குவேன், பழைய வஸ்திரத்தையும் தானம் பண்றது கிடையாது, அதுவும் பீரோக்குள்ளதான் இருக்கு. என்னைக்காவது மனசு வந்து எடுத்து தானம் பண்ணா பெருசு. இதுதான் நம்முடைய கண்டிஷன். நம்முடைய கண்டிஷன் என்னன்னா, நம்முடைய அதான் கட்டுண்ட வாழ்க்கை. இந்த கட்டுண்ட வாழ்க்கையில பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற ஜீவாத்மா எப்படி அட்டாச்மெண்ட் பற்றுதலை வளர்த்துட்டு இருக்காரு பாருங்க. உடலை மறைக்கத்தான் ஆடை, ஆடை நாம் அணிவது உடலை மறைப்பதற்காக, அவ்வளவுதான். உடலை வந்து கவர் பண்ணிக்கிறதா, மறைக்கிறது தான் ட்ரெஸ். ஆனா நம்ம ஆடை எப்படி வச்சுட்டு இருக்கோம், ஏதோ திருவிழா பண்டிகை எல்லாம் வந்தா புது ட்ரெஸ் வாங்கிட்டே இருப்போம். கல்யாண நாள், அப்புறம் வந்து வெட்டிங், பர்த்டே, அப்புறம் வந்து ஏதோ ஃபெஸ்டிவல், தீபாவளி, பொங்கல், இப்படி அடுக்கி அடுக்கி அது வந்து எப்போ கல்யாணத்துக்கு கொடுத்த புடவையில இருந்து இருக்கு. அது எடுத்து கொடுக்க மனசு வரல. சரி புதுசு வாங்கியிருக்கேன், அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணவே இல்லையே, அதையும் கொடுப்போம்னா அதுக்கும் மனசு வரல. பழசு கொடுக்கவும் மனசு வரல, புதுசா வாங்கி கொடுக்கவும் மனசு வரல. ஆனா சனாதன் கோசாமி என்ன பண்ணாரு, இந்த பழைய புது கம்பளி போட்டிருந்தார் இல்லையா, நல்ல காஸ்ட்லி அது புது கம்பளி. ஏன்னா அந்த ஸ்ரீகாந்தாவது ஒரு பெரிய செல்வந்தர். சனாதனுக்கு ஒரு காஸ்ட்லியான கம்பளி கொடுத்தார், ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்லண்ட் கம்பளியில வந்து குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியானது, ரொம்ப விலை ஜாஸ்தி. அது கொடுத்துருந்தாரு. இவர் என்ன பண்ணாரு, அது போய் பிச்சைக்காரர்கிட்ட போய் இந்த கம்பளி நீங்க வச்சுக்கோங்க, நீங்க மேல போத்திருக்கீங்களா அந்த கம்பளி எனக்கு கொடுங்க அப்படின்னு. நம்ம பண்ணுவோம், நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் பண்ணுவோம். எந்த லெவல் வரைக்கும் பண்ணுவோம், பிச்சைக்காரனுக்கு போய் தானம் கொடுப்போம், அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் வாங்கி நம்ம போட்டு கொடுப்போம். கிட்டேயே போக மாட்டோம், தள்ளி நின்று தானம் கொடுத்துட்டு வருவோம். அவர் போட்டுக்கிற வஸ்திரத்தை வாங்கி நம்ம போட்டு கொடுப்போம். நம்ம வஸ்திரம் தானம் செய்யலாம், சரி பழைய துணியோ புது துணியோ ஏதோ ஒண்ணு தானம் கொடுத்துட்றோம். ஆனா பலனை மாற்றுக்கு வந்து நீங்க போட்டுக்கிற பழைய துணி எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்மள எவ்வளவு பேர் கேட்டிருக்கோம். இங்க நிறைய பேர் சத்சங்கத்துக்கு வந்திருக்காங்க. யாராவது இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? பிச்சைக்காரன் கூட போய் செல்ஃபி எடுத்துக்குவோமா, போட்டோ எடுத்துக்குவோமா, வாங்க வாங்க நம்ம ரெண்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஏதாவது சினிமா நடிகர் வந்தா செல்ஃபி எடுத்துக்குவாங்க. ஓ திருப்பதிக்கு இந்த ஸ்டார் வந்தாரு, அவர் கூட போட்டோ, இவன் சாமி கூட போயிருக்கான், ஆனா அந்த ஸ்டாரை பார்த்துட்டு ஓடி போய் செல்ஃபி எடுக்க. அதே ஒரு பிச்சைக்காரன் திருப்பதிக்கு வந்திருக்காரு, போய் நின்று நீங்க பிச்சைக்காரன் திருப்பதிக்கு வந்திருக்காரு, ரெண்டு பேர் சேர்த்து போட்டோ எடுத்துக்கலாம். எடுப்பலாம். போட்டோ எடுக்கிறது எங்க, போட்டோவே எடுக்க மாட்டா, பிறகு அவர் போட்டுக்கிற வஸ்திரத்தை வாங்கிக்கிறது. சனாதன் என்ன பண்ணாரு, இந்த புது கம்பளி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு பழைய கம்பளி கேட்கிறாரு எனக்கு கொடுங்க. அந்த பிச்சைக்காரன் சொல்றாரு, சுவாமி என்னன்னு கேள்வி பண்றீங்களா நீங்க, இல்ல என்ன வந்து என்ன நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன 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 நினைக்கிறீங்க, எனக்கு புது கம்பளி கொடுத்து பழசு நீங்க வாங்கி போட்டுக்கலாம் நினைக்கிறீங்களா, என்ன இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க. அவர் சொன்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு இது வேண்டாம், நீ இதை வச்சுக்க, நீ பயன்படுத்தி அதை எனக்கு கொடு. அப்படி வாங்கி அந்த பழைய கம்பளி மேல போத்திட்டு வர்ற. அப்பதான் சனாதன் கோசாமி காமிக்கிற, மகாபுரு காமிக்கிறாரு, சனாதனுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த உடல் மேலையும், அவர் அந்த உடல் மேலையும் உடல் சார்ந்த உடைமைகள் மேலேயும் பற்றுதல் கிடையாது. உடல் மேலேயும் பற்றுதல் இல்ல, உடல் சார்ந்த உடைமைகள் மேலேயும் பற்றுதல் இல்லை. இதுதான் ஹை கிளாஸ் டிட்டாச்மெண்ட். மகாபிரபு பக்த கணேர வைராக்கிய பிரதானம், வைராக்கியம் தான். இந்த அளவுக்கு வைராக்கியம். ஒண்ணு, இந்த உடல் சார்ந்த பொருள், அந்த புது வஸ்திரம், அது மேல பற்றுதல் இல்லை. ரெண்டாவது, இந்த உடல் மேலேயும் பற்றுதல் இல்லை, இது உடல் தானே அப்படின்னு சொல்லி, இந்த உடலுக்கு என்ன, இந்த உடல் இது ஒரு நாள் அழுகி போகக்கூடியது, பச்சி பூதசிய தேகசிய, இந்த உடல் ஒரு நாள் மண்ணாவோ இல்ல சாம்பலாவோ போகக்கூடியது. அது மேல என்ன ஆடை போட்டிருந்தா என்ன, அதனால இந்த புதுசுக்கு போட்டு கொடுத்துட்டு பழசு வாங்கி மேல போட்டுட்ட. மகாபிரபு காமிச்சார் சனாதன் வந்து எந்த அளவுக்கு
பற்றற்றவராக இருக்கிறார். அவருக்கு உடல் மேலேயும் பற்றுதல் அல்ல, அந்த உடல் சார்ந்த வஸ்திரங்கள் மேலேயும் உடல் சார்ந்த உடைமைகள் மேலேயும் பற்றுதல். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல், இந்த உயர்ந்த நிலை, இந்த நிலையை நம்மளால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம என்ன, இந்த சனாதன கோசாமி மாதிரி நான் 100% ஆகுறதுங்கிறது கொஞ்சம் கடினமானதுதான், நமக்கெல்லாம் கஷ்டமானதுதான். அட்லீஸ்ட் நம்ம ஒரு சர்டன் லெவல்ல ட்ரை பண்ணலாம். எளிமையான வாழ்க்கை, பிரபுபாதர் சொல்லிக் கொடுத்த மாதிரி எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. எவ்வளவு எளிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிமை போதும். 2 செட்டு 3 செட் ட்ரெஸ் வச்சிருக்கேன் போதும், அவ்வளவுதான். அதுவும் ரொம்ப ஆடம்பரமாக, இந்த இதுலயே யார் விலை உயர்ந்த ஆடை ஊத்திருக்காங்க, பிராண்ட் என்ன, இதோட குவாலிட்டி என்ன, ஆஃப்டர் ஆல் ட்ரெஸ், இதுல என்ன பிராண்ட் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எளிமையாக நம்முடைய தேவைகள், நம்முடைய உடல் தேவைகளை எவ்வளவுக்கு எளிமையா நம்ம வச்சுக்கிறோமோ, இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்காதது மட்டுமே நாம் உணவு உண்கிறோம் செயல்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆன்மீக வாழ்க்கை சுலபமாயிடும், ஆன்மீக பாதை ரொம்ப சுலபமாயிடும். இப்படி சனாதன் கோஸ்வாமிக்கு மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணார். அவருடைய பற்றின்மை இந்த உலகத்துக்கு காமிச்சாரு, அவருடைய பணிவை இந்த உலகத்துக்கு காமிச்சாரு, அவருடைய எளிமை. கோஸ்வாமிகள் சொன்னாலே பணிவு, எளிமை, பற்றின்மை, துறவு. அதுக்கப்புறம் மகாபிரபு இந்த கோஸ்வாமிகளுக்கு எல்லாம் பர்மனண்டா ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. மகாபிரபு எப்பெல்லாம் இந்த கோஸ்வாமிகளை சந்திச்சாங்களோ, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, இவங்களுக்கு 4 முக்கியமான கட்டளை. மகாபிரபு பிருந்தாவனத்துல என்ன செய்யணும் நினைத்தாரோ அதை இவர்கள் மூலமாக செய்வித்தார். ஏன்னா மகாபிரபுக்கு சன்னியாசம் எடுத்துன்றதுலே பிருந்தாவனம் போகணும்னு ஆசை. பிருந்தாவனத்துல போய் பகவான் கிருஷ்ணன் லீலை பண்ண இடங்கள் எல்லாம் திரும்பியும் புதுப்பிக்கணும். ஏன்னா கிருஷ்ண பகவான் லீலை செஞ்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடி, மகாபிரபு தோன்றியது 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஏறக்குறைய காலப்போக்குல சகாலை நேகமகதான் யோகோ நஷ்ட பரந்தம். என்ன ஆகுது, காலப்போக்குல அந்த லீலை பண்ண இடங்கள்லாம் மறைச்சு போச்சு. பகவான் எங்கெங்க லீலை பண்ணாரு, எங்கெங்க என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாரு, எங்கெங்கு அழகான விக்கிரகங்கள் இருந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறையும் போது கிருஷ்ணருடைய பேர குழந்தை வஜ்ரநாபர் அவர் என்ன பண்ணாருன்னா, பிருந்தாவனத்தை சுற்றியும் பகவான் லீலை செய்த இடங்கள் முழுவதும் அற்புதமான அழகழகான விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தார். அழகழகான விக்கிரகங்கள், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாதர், இப்படி ரொம்ப அழகழகான விக்கிரகங்கள். ஒரு விக்கிரகம் பார்த்து பார்த்து செய்த விக்கிரகங்கள். அவர் தேவகி மாதாட்ட கேட்பாங்க பகவான், ஏன்னா வஜ்ரநாபன் கிருஷ்ணரை பார்க்கல, அப்போ பகவான் எப்படி இருப்பாரு? அப்ப தேவி மாதா சொல்லும் போது அவர் விக்கிரகம் செய்வது ஒரு 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 விக்கிரகம் கிருஷ்ணனுடைய முகம் மாதிரி, ஒரு விக்கிரகம் அவருடைய இடுப்பு போல, ஒரு விக்கிரகம் அவர் கால்கள் போல, திருப்பாதத்தை போல, இப்படி ஒரு அவயங்களும் ஒரு விக்கிரகம் வெளிப்படுத்தியது. கிருஷ்ணனுடைய ஒரு அங்கம், இந்த ஒரு விக்கிரகமும் பகவான் வேறானது அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சாத் பிரஜேந்திரநந்தனா. கிருஷ்ணா நீங்க ஒரு கல்லோ சிலையோ அல்ல, நீங்க சாட்சாத் பிரஜேந்திரன், பகவான் தான் இல்ல. விக்கிரகம் சொன்னாலே அச்ச அவதாரம், சிலை அல்ல அது. என்னைக்குமே பகவானுடைய ரூபத்தை சிலைன்னு சொல்லக்கூடாது. கோயில்ல சிலை, சாமி சிலை இருந்துச்சு, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க சாமி சிலை இருந்துச்சு, சாமி சிலையை வச்சு வழிபடுறாங்க. சிலை அல்ல அது, விக்கிரகம். விக்கிரகம் என்றால் அர்ச்ச அவதாரம். பகவான் அந்த ரூபத்துல அவதரிக்கிறார், அந்த ரூபத்தில் இருக்கிறார். இதுதான் இதை யாரால புரிஞ்சுக்க முடியாது, யாரால இதை உணர முடியாது? பௌதிகவாதிங்க, நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, அருவாவாதிங்க, மாயாவாதிங்க, இவங்களால யாராலும் விக்கிரகத்தை உணர முடியாது. பக்தினால மட்டும்தான் விக்கிரகத்தை உணர முடியும். பகவான் விக்கிரக ரூபத்தில் இருக்காரு அப்படிங்கறது பக்தர்களால மட்டும்தான், பக்தர்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துவார். அதனாலதான் இந்த பண்ணுவாங்க, இந்த நாத்திகர்கள் சவால் விடுவாங்க. திருப்பதியில பாலாஜி இருக்காரு, அப்புறம் எதுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அவர் காவலு, இங்கதான் கடவுள் இருக்காரு இல்லையா? திருப்பதியில பாலாஜி இருக்கு, ஒரு நாத்திகர் கேட்டாரு, திருப்பதியில பாலாஜி இருக்காரு, அங்க உண்டியில போய் பணம் போடுறாங்க, ஏன் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பந்தோபஸ்து வச்சிருக்காங்க? என்ன கடவுள் தன் கோயில கூட காப்பாத்திக்க முடியாதா?
தன் கோயிலை தன் உடமையை பராமரிக்க முடியாத கடவுளுக்கு கடவுள் எப்படி மத்தவங்களை பாதுகாப்பாரு? இது நாத்திகரோட கேள்வி. நாத்திகரோட கேள்வி என்னது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நாத்திகருடைய கேள்வி என்னன்னா, கோயில்ல இருக்கிற விக்கிரகம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத பட்சத்துல எப்படி அவர் வழிபடும் பக்தர்களை காப்பாற்றுவார்? விக்கிரகத்தை உடைச்சிடுறாங்க, விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க, கோயில்ல வந்து உண்டியில தூக்கிட்டு போயிடுறாங்க, கோயில உடைக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. இதையே அந்த விக்கிரகத்தால அங்க இருக்கிற பகவான் நீங்க வழிபடுறீங்க, அவர் தடுக்க முடியல, அவரால் இதை நிறுத்த முடியல, அவரால் தன்னை காப்பாத்திக்க முடியல. அவர் அவர் எப்படி அவரை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார்? சொல்லுங்க. சரி, ஓகே. வேற ஆன்லைன்ல யாரா இருக்கீங்களா? கை தூக்கு. கோயில்ல இருக்கிற விக்கிரகம் அங்க பகவான் இருக்காருன்னா ஏன் வந்து அவரு தன் கோயிலை காப்பாத்திக்க முடியல? ஸ்ரீரங்கத்துல 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த வெள்ள கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்து மேல இருந்து உதிச்சு தன் உடலை மாச்சிக்கிட்டாங்க. முகலாயர்கள் படையெடுப்பு வந்த போது கோயிலை பாதுகாக்கணும், ரங்கநாதரை பாதுகாக்கணும்னு அவங்க தன் உயிரை தியாகம் பண்ணாங்க. அதுல ஒரு தேவதாசி என்ன பண்ணா, அந்த முகலாய மன்னனை வந்து அவங்க முன்னாடி நடனம் ஆடி ஆடி அவனை மயக்கி அப்படியே மேல கூட்டிட்டு போய் அங்கே தள்ளி விட்டு அவங்க கீழே தற்கொலை அவனையும் கொண்டுட்டு அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்ப ரங்கநாதர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இன்னொரு கேள்வி கேட்பாங்க நாத்திகர்கள்லாம். ஓகே, உங்க கடவுள் வந்து திரௌபதி திரௌபதி வந்து துயில் உரியும் போது கிருஷ்ணர் வந்து புடவை கொடுத்துட்டே இருந்தாரு. முகலாயர்கள் வந்து நிறைய பெண்களை வந்து இந்து இந்து பெண்களை வந்து பிராமணர்கள் பெண்கள் இந்து பெண்கள் எல்லாம் வந்து மானபங்கம் செஞ்சாங்க. அப்ப எங்க உங்க கடவுள் போனாரு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும். ஏன் அப்ப கிருஷ்ணர் வரல? இங்க யாரெல்லாம் தூங்குறாங்க போல இருக்கு, ஒருத்தர் கையை தூக்கவே இல்லை. நிறைய பேர் தூங்கிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா, இருக்கீங்களா யாராவது? இந்த மாதிரி கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? பத்மாவதி மாதாஜி. பிரபுஜி, அவங்க திரௌபதி அளவுக்கு சரண் அடையல, அப்படி எடுத்துக்கலாமா? சரணடைஞ்சாலும் அடையலனாலும் பகவான் வந்து காப்பாத்தணுமே. நீங்க பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே பகவான், நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே பகவானுடைய மேற்பார்வை இருக்காரு, பகவானுடைய ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நான் நான் முழுமையா சரணடைஞ்சனோ இல்லையோ பகவான் என்னை காப்பாத்துமே. சரி, அதை விடுங்க, அது ரெண்டாவது பாயிண்ட் இருக்கட்டும், ரெண்டாவது இருக்கட்டும். அது அந்த அந்த விவகாரத்தை ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த விஷயத்தை. முதல் விஷயம் வந்து ஒரு விக்கிரகம் தன்னையே பாதுகாக்க முடியாத போது விக்கிரக ரூபத்தில் இருக்கிற கடவுள் தன்னையே பாதுகாக்க முடியல, எப்படி அவர் மத்தவங்களுக்கு பாதுகாப்பு தருவார்? ஆஹ் சொல்லுங்க. சரி, ஆன்லைன்ல இருக்கிறவங்க என்ன ஒண்ணும் தெரியலையா? கை தூக்கவே யாரும்? காரணம் என்னது? அப்ப நீங்க எல்லாம் சும்மா ஏதோ நம்பிக்கை இல்லாம பக்தி பண்றீங்களா? ஐயமா மாதாஜி. பிரபு, பக்தர்களும் பகவான் வந்து ஜீவாத்மாவை வந்து தலையிடுறது இல்லைங்க பிரபு. அந்த அதனால கோயில்ல வந்து என்ன வேணா பண்ணிக்கலாமா? கிருஷ்ணர் வந்து யாரோட சுதந்திரத்தை தலையிடுறது இல்ல. அதனால திருட வந்து கோயில்ல விக்கிரக திருடிட்டு போயிடலாம், நகையை தூக்கிட்டு போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? அது பகவான் சும்மா உட்காந்துட்டு இருப்பாரா? கிருஷ்ண பந்தே பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதெல்லாம் பிரபு டிவோட்டியோட க்ளோரிஸை காட்டுறதுக்காக பகவான் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார். பக்தர் எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு. சரி, ஓகே, ரைட், ஓகே. இங்க 2 பேரு பிரபு இங்க எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க? எஸ். எப்படின்னா யானை உருவத்துல பெருசு, ஆனா யானை பாகன் சொல்றதெல்லாம் கேட்கும். யானை வந்து யானை மேல ஏறி இருக்கீங்களா? யாராவது யானை மேல ஏறி உட்கார்ந்துருக்கீங்களா? யானை மேல எப்படி ஏறி உட்கார முடியும்? யானை குனிந்து தன் முட்டி தாழ்த்தி உட்கார்ந்தாதான் யானை மேல உட்கார முடியும். யானை மேல யாரு மேல ஏறி உட்கார முடியாது. யானை வந்து கீழ்படியணும். யானை வந்து முட்டி போட்டு கீழே இறங்கி தன்னை தன்னை குனிஞ்சு கொடுத்தாதான் ஒருத்தர் யானை மேல ஏறி உட்கார முடியும். இல்லாட்டி யானை மேல யாரும் ஏறி சவாரி பண்ண முடியாது. அதே மாதிரி யானை வந்து இந்த அங்குசம் போட்டு நிறுத்திப்பான். ஒரு யானைப்பா வந்து ஒரு கையில ஒரு ஸ்டிக் வச்சிருப்பான். அந்த ஸ்டிக்கை கீழே போட்டானா அது தாண்டாது, அது தாண்டி போவாது. யானைப்பா அவன் சொல்றதெல்லாம் யானை கேட்கும். ஆனா பாருங்க, யானை பலம் ஜாஸ்தியா யானைப்பாவனுக்கு பலம் ஜாஸ்தியா? யானை வந்து ஒரு தூக்கி ஒரு அட்டி அடிச்சுன்னா யானைப்பா அந்த பக்கம் போகுது. ஆனா அந்த யானைப்பாவன் சொல்றதெல்லாம் யானை கேட்குது. ஏன்னா அவன்கிட்ட அன்பு செய்யுது. அவன் அந்த யானைப்பா அந்த யானையை பராமரிக்கிறதுனால, அந்த யானைகிட்ட அன்பு செய்யறதுனால
இப்ப சமீபத்தில் நிறைய வீடியோ பாக்குறோம், யானைகள்லாம் எப்படி இந்த யானை பாக்கிட்ட விளையாடுது, அன்பு செய்யுது. அதே மாதிரி யானை மேல ஏறி உட்கார்றதுக்கு யானை வந்து தன்னை தாழ்த்தி கொடுக்குது. அப்போ அந்த யானை உருவத்துல பெரிதா இருந்தாலும் தன் மேல அன்பு செய்யறவங்க கிட்ட என்ன பண்ணுது, அது தன்னை தாழ்த்தி கொடுக்குது. அதனால யானை வந்து சக்தியில இழந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல, யானை வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அது தன்னுடைய நிலையில தான் இருக்கு. ஆனா அது கீழே இறங்கி வருது. யானை கீழே இறங்கி வந்து தன் மேல சவாரி பண்றதுக்கு அனுமதிக்குது. யானை கீழே இறங்கி வந்து தன் மேல சவாரி பண்றதுக்கு அனுமதிக்குது. யானை வந்து யானை பாகனோட அன்பு பரிமாற்றம் செய்யுது. அதே போலதான் பகவான் விக்கிரக ரூபத்துல வரும்போது தன்னை தன் பக்தன் இடத்துல ஒப்படைச்சிடுறாரு. இங்க ஒரு பொருளுரையில பிரபா ஒரு அழகான வார்த்தை சொன்னாரு. பொருளுரையில பிரபா என்ன சொல்றாரு, பகவானின் அகாரணமான கருணையே காரணம். பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவின் நுணுக்கங்களை அறிவதற்கு, பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவின் நுணுக்கங்களை அறிவதற்கு பகவானின் அகாரணமான கருணையை நம்பி இருக்கணும். இந்த பௌதிக உலகில் கூட பல மகன்களுக்கு தந்தையாக இருக்கும் ஒருவர் தனது அந்தஸ்தை பற்றிய ரகசியத்தை செல்ல பிள்ளைகளிடம் மட்டுமே வெளிப்படுத்துகிறார். யாரை தகுதியுள்ளவர் என்று தந்தை நினைக்கிறாரோ அவரிடம் மட்டுமே அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். சமூக அந்தஸ்தில் உள்ள ஒரு முக்கியமான மனிதரை அவரது கருணையால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அதே போலவே பகவானை அறிந்து கொள்ளும் முன்பு அவருக்கு மிக பிரியமான ஒருவன் அவருக்கு பகவானை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவருக்கு மிக பிரியமானவராக ஒருவர் இருக்க வேண்டும். சோ தனக்கு மிக பிரியமான ஒரு இடத்துல பகவான் தன்னை ஒப்படைக்கிறாரு. ஏன்னா பகவான் எல்லோருக்கும் தந்தை. அந்த பகவானுக்கும் தந்தையா இருக்க ஒரு பக்தர் ஆசைப்படும் போது பகவான் ஒரு குழந்தையாகி விடுகிறார். அப்ப விக்கிரகம் வந்து குழந்தை. அந்த ஒரு குழந்தைய அப்பா அம்மா பராமரிக்கிறாங்க. இதுக்கு பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகான உதாரணத்தை விளக்கம் கொடுப்பாரு. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஏன் வந்து பக்தர்கள் பகவானுக்கு தாய் தந்தையா இருக்கு? பகவான் தான் எல்லோருக்கும் தாய் தந்தை. இதாக மத்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாவங்க. இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாம் பகவான் தான். சோ பகவான் எல்லோருக்கும் தாய் தந்தையா இருக்காரு. அந்த பகவானுக்கு ஒரு பக்தர் தாய் தந்தையா இருக்க ஆசைப்படுறாருன்னு என்ன அர்த்தம்னா, பகவான் எனக்கு தாய் தந்தையாக இருக்கும் பட்சத்துல, பகவான் எனக்கு தாய் தந்தையா இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும், பகவான் எனக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாரு. நான் பகவானுக்கு தாய் தந்தை ஆயிட்டு என்ன ஆகும், நான் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பேன். ரைட்? அப்ப பாருங்க, கிருஷ்ணர் தாய் தந்தையா இருந்தா நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள 3 உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் பகவான் தான் பராமரிக்கிறார். அவங்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் அவர் தான் பண்ணி கொடுக்கிறார். அப்போ ஜீவன்களுக்கு பகவான் சேவை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பது, தேவையான பொருட்களை கொடுப்பது, அவங்களை பாதுகாப்பது, பராமரிப்பது எல்லாம் அவர் பண்றாரு. ஆனா ஒரு தூய பக்தர் என்ன நினைக்கிறாரு, பகவானுக்கு அந்த வேலை வைக்க விரும்புறது இல்ல. அவரு பகவானுக்கு தந்தையாகும் போது அவர் என்ன ஆயிடுறாரு, பகவான் வந்து குளிக்க வைக்கணும், அவருக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவர் வந்து சேவை பண்ணணும், அவரை தூங்க பண்ணணும். இதுதான் விக்கிரகத்துக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அப்போ பகவான் விக்கிரக ரூபத்துல வரும்போது பகவானை பாதுகாப்பதும் பராமரிக்கிறதும், அந்த விக்கிரக ரூபத்தில் உள்ள பகவானுக்கு சேவை செய்வதில் பக்தன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அந்தஸ்து வந்து பகவான் அவர் கொடுக்கிறார். தன்னை ஒரு குழந்தை போல ஒப்படைச்சிடுறார். சரி, அடுத்த கேள்விக்கான பதில் என்ன? ஏன் திருடிட்டு போறான்? கோயில உண்டியில திருடிட்டு போறான். திருடிட்டு எங்க போறான்? திருடிட்டு அவன் எங்கேயும் போக முடியாது, பகவானுடைய படைப்புக்குள்ளதான் இருக்கான் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோயில்ல இருந்து ஒரு உண்டியில திருடிட்டு போனான். திருடிட்டு போய் எங்க வைக்க முடியும்? அவன் துறையூர்ல இருந்து பெரம்பலூர் கொண்டு வைக்க முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற எங்க எடுத்துட்டு போக முடியும் அவனால. அப்ப அது பகவானுடைய படைப்புக்குள்ளதான் இருக்கு. சோ முட்டாள்களுக்கு தெரியுது இல்ல, நீ இங்க எதையுமே எடுத்துட்டு போக முடியாது, எல்லாம் பகவானுடைய படைப்புக்குள்ளதான் இருக்கு. இங்க எதையுமே யாருமே எந்த ஜீவாத்மாவும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா திருட நினைக்கிறான், நான் கோயில திருடிட்டு வந்துட்டேன், எங்க எடுத்துட்டு போனான்? எங்கேயுமே எடுத்துட்டு போகல. அது படைப்புக்குள்ளதான் இருக்குது, பகவானுடைய படைப்புக்குள்ளதான் இருக்கு. பகவான் இருந்து எதுவுமே வெளியே எடுத்துட்டு போக முடியாது. ரைட்? சோ இந்த முட்டாள்கள் நினைக்கிறாங்க, நான் வந்து கோயில வந்து உடைச்சிடுவேன், நான் வந்து கோயில உள்ள விக்கிரகத்தை உடைச்சிடுவேன், நான் வந்து கோயில திடீர்னு போயிடுவேன், அப்ப அங்க கடவுள் சும்மா தானே இருப்பாரு. நீ எங்க எடுத்துட்டு போவேன்? எங்கேயுமே எடுத்துட்டு போக முடியாது உன்னால. இந்த படைப்புக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. நம்ம செய்யறது எல்லாமே இந்த படைப்புக்குள்ளதான் இருக்கு. சோ இது பொய்யகங்காரம் உள்ளவங்க, அறியாமையில் உள்ளவங்க இது புரியாது. சோ அதனால கிருஷ்ணா தன்னை வந்து தன் பக்தர்கிட்ட ஒப்படைச்சிடுறதுனால பக்தர்கள் நினைக்கிறாங்க, இங்க பகவானை நான் தான் பாதுகாக்கணும், இந்த விக்கிரகத்தை நான் தான் பாதுகாக்கணும், இந்த விக்கிரகத்தை நான் தான் பராமரிக்கணும், இந்த கோயிலை நான் தான் பாதுகாக்கணும். அதனால பக்தர் என்ன பண்றாங்க,
பகவானுக்கு முழு மனதோட சேவை செய்யறாங்க. அதனால பாரத பூமியில எண்ணற்ற புனித ஸ்தலங்கள், எண்ணற்ற கோயில்கள். அங்க பகவான் விக்கிரக ரூபத்தில் இருக்காரு. அந்த பகவானை பராமரிக்கும் பாதுகாக்கும் சேவை பக்தர் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த விக்கிரகங்கள் எல்லாமே ஒரு தூய பக்தனுடைய பக்திக்காக பகவான் வெளிப்படுத்தியது. இல்லாட்டி பகவானுடைய அதுதான் பகவானுடைய அகாரணமான கருணை. பகவானுடைய காரணமற்ற கருணையால, பகவானுடைய அகாரணமான கருணையால அவர் விக்கிரக ரூபத்துல எழுந்தரிக்க சம்மதிக்கிறார். பகவான் சம்மதிக்கிறார். அர்ச்ச அவதாரமா தோன்றுவதற்கு, அர்ச்ச அவதாரமாக எழுந்தருள்வதற்கு பகவான் சம்மதிக்கிறார். ஏன்னா இந்த கட்டுண்ட ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஜீவாத்மா, இவங்களால கல்லு, மண்ணு, மரம், செடி, கொடி, தாவரங்கள் இதைத்தானே பார்க்க முடியுது. தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், கல்லு, மண்ணு, மரம், செடி, இந்த மாதிரி பௌதிக உடல்கள், பௌதிக வஸ்துக்களை தான் பார்க்க முடியுது. இந்த ஜட கண்களால கிருஷ்ணரை காண முடியவில்லை, கிருஷ்ணரை நம்மளால உணர முடியல. அதனால பகவான் என்ன பண்றாரு, இந்த ஜீவனுக்காக வேண்டி அந்த ரூபத்திலும் தோன்றுகிறார். அவர் மரத்தில் தோன்றுகிறார், அவர் கல்லில் தோன்றுகிறார், அவர் மண்ணில் தோன்றுகிறார், அவர் சித்திரத்தில் தோன்றுகிறார், வர்ணகலாபத்துல தோன்றுகிறார், அவர் எல்லா இதயத்திலும் பரமாத்மாவும் தோன்றுகிறார். அப்போ இப்படி ஆரம்ப நிலை பக்தர் இப்படி எல்லாம் பகவானை உணர முடியும். ஒரு கல்லில் பகவானை வழிபட, பகவானை பார்க்க முடியும் அவரால். ஏன் பகவான் இந்த கல்ல தோன்றாரு? ஒரு ஆச்சாரியர் வேண்டிக்கிறார், பகவானே நீங்க இந்த ரூபத்திலேயே தரிசனம் கொடுக்கணும், இந்த இங்க எல்லாரும் உங்களை தரிசனம் பண்ணி புனிதம் அடையட்டும், ஏன்னா நீங்க தூய்மையானவர், உங்களை தரிசனம் பண்ணும்போது அவங்களும் தூய்மை அடைவாங்க அப்படின்னு அந்த தூய பக்தருடைய பிரார்த்தனை. இன்னைக்கு எண்ணற்ற புனித ஸ்தலங்கள், புராண கோயில்கள், அந்த புராதனமான பழமை வாய்ந்த கோயில்கள், அங்கெல்லாம் பகவான் ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினாலதான் வந்திருக்க. அப்ப விருந்தாவனத்தை சுற்றி எண்ணற்ற கோயில்கள், பிருந்தாவனை சுற்றி ஆயிரக்கணக்கான கோயில்கள், ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள். அது வஜ்ரநாமனுடைய பக்தி, வஜ்ரநாமன் கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு. ஓ பகவான் கிருஷ்ணரை என்னுடைய கொள்ளு தாத்தா, என்னுடைய தாத்தா, கிருஷ்ணரை பார்க்காதவங்க இந்த விக்கிரக ரூபத்துல தரிசனம் செய்யட்டும்னு சொல்லி பகவானை நினைவாக அவருடைய சேவையில் ஈடுபடுவதற்காக எண்ணற்ற கோயில்களை கட்டி விக்கிரகங்களை பயிற்சி செய்தார் விக்கிரநாம், வஜ்ரநாம். ராதா மதன் மோகன், ராதா தாமோதர், ராதா கோவிந்ததேவ், இவங்க எல்லாம் ஒரு காலத்துல முகலாயர்கள் படையெடுப்பு வரும்போது எல்லாம் மறைச்சிட்டாங்க. இந்த பூஜாரி என்ன பண்ணாங்க, பயந்து போய் புதர்ல, மலை குகையில, இல்ல எங்கேயாவது மண்ணுக்கு அடியில எங்கேயாவது மறைச்சு வச்சிருவாங்க. வச்சுட்டு உயிருக்கு பயந்து ஓடிடுவாங்க. அப்போ பெரும்பாலான விக்கிரகங்கள் மறைத்து வைக்கப்பட்டது, ஒழித்து வைக்கப்பட்டது. சில விக்கிரகங்கள் விருந்தாவனத்திலிருந்து ராஜஸ்தானுக்கு போச்சு. ராஜஸ்தான்ல அந்த ராஜாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க, திறமை படைத்த சத்திரிய அரசர்கள் ஆண்டு வந்தார்கள் ராஜஸ்தான். அப்ப அவங்க கிட்ட முகலாய மன்னர்கள் படையெடுத்து வெல்ல முடியல. அதனால சில பெரும்பாலான விக்கிரகங்கள், பிருந்தாவனத்துல பெரும்பாலும் விக்கிரகங்கள் ராஜஸ்தானுக்கு போயிடுச்சு. இன்னைக்கும் அந்த ஒரிஜினல் டெய்டி, அதாவது சுயமா தோன்றிய விக்கிரகங்கள் இல்ல ராஜஸ்தான்ல இருக்கு. ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாதர், ராதா தாமோதர், ராதா மாதவ், மாதிரி எண்ணற்ற விக்கிரகங்கள், ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள், ஸ்ரீநாத்ஜி, இந்த விக்கிரகங்கள் எல்லாமே ஜெய்ப்பூர்ல, ராஜஸ்தான்ல பல்வேறு இடங்கள்ல இருக்கு. சோ சைத்தன்ய மகாபிரபு அவர் 500 ஆண்டுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணரே மகாபிரபுவா, சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினார். கலியுகத்துல பகவான் நேரடி அவதாரம் பண்றது இல்லை. அதால பகவான் திரிகாலஜ்ஞா, திரியுகா பகவான் திரியுகா. 3 யுகத்துல மட்டும் டைரக்டா வர்றாரு. கிருஷ்ண பகவான் 3 யுகத்துல நேரடி அவதாரம் செய்யறார். கலியுகத்துல கலோத்து நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்துல வந்திருக்காரு. அப்புறம் கலியுகத்தின் இறுதியில பகவான் கல்கி அவதாரம் செய்யறாரு. கலியுகம் முடியும் போது கலியுகத்தின் இறுதியில பகவான் கல்கி அவதாரம் ஆகிறாரு. அது கூட சத்தியாவேஷ அவதாரம். ரைட், வருவாரு, எல்லாத்தையும் அழிச்சுட்டு வர, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆனா கலியுகத்துல பகவான் எங்க நித்தியமா வாசம் பண்றாரு? ஹரிநாமத்துல இருக்காரு. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்துல அவதரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கலியுகத்துல பகவான் என்ன பண்றாருன்னா, தன்னை மறைச்சுக்கிட்டு பக்தனா வந்துட்டாரு. பக்த அவதாரம், பக்தனாக பகவானே பக்தனா அவதாரம் செஞ்சுட்டாரு சைத்தன்ய மகாபிரபு.
அப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையால, அகாரணமான கருணையால, இல்லாட்டி நம்ம எல்லாருக்கும் பிருந்தாவனம் எது, பிருந்தாவன பக்தி என்ன, பிருந்தாவனத்துல கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணர் மேல வச்சிருக்கிற பக்தி என்ன, பிருந்தாவனத்து மனோபாவம், பிருந்தாவனத்துடைய பாவம் என்ன, பிருந்தாவனம் என்ன, கோவர்த்தன மலையோடைய லீலை என்ன, பகவான் எங்கெல்லாம் என்னென்ன அற்புதம் பண்ணாரு, ராதா குண்டம், ஷாம குண்டம், மிக அற்புதமான இடங்கள், இதெல்லாம் மறைந்து விட்டது. இந்த இடங்களை மீண்டும் நமக்கு வந்து காண்பித்து கொடுத்தவர் சைத்தன்ய மகாபிரபு. அவருடைய கருணை அகாரணமான கருணை. அதனால சைதன்ய மகாபிரபு என்னெல்லாம் பிருந்தாவனத்துல செய்யணும்னு நினைச்சாரோ அதை இந்த கோசாமிகள் மூலமா பண்ணாரு. சோ முதல்ல கோசாமிகளுக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த கட்டளை என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் லீலை செய்த இடங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். எங்கெல்லாம் பகவான் லீலை செய்திருக்காங்களோ அந்த இடம்லாம் மறைச்சு படித்து அதை கண்டுபிடிக்க. இவங்களால எப்படி பண்ண முடியும்? சைத்தன்ய மகாபுடைய கருணை, காரணமான கருணை, சைத்தன்ய மகாபுடைய ஆசீர்வாதம். பகவானுடைய கருணை இருந்தாலும் இதெல்லாம் வெளிப்படும், அவருடைய காரணமற்ற கருணை. அது ஒண்ணு. ரெண்டாவது தூய பக்தர்கள். இந்த தூய பக்தர்களுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்போ பிருந்தாவனத்துல மகாபிரபு கோசாமிகளுக்கு கொடுத்த கட்டளையில ஒன்று, பிருந்தாவனத்துல பகவான் லீலை செய்த இடங்களை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அங்கு மறைந்திருக்கும் விக்கிரகங்களை கண்டுபிடிச்சு திரும்பியும் வந்து பிரதிஷ்டை செய்து எல்லோரும் வழிபாடு செய்வதற்கு ஒரு யாத்திரிகர்கள், எல்லாரும் பக்தர்கள்லாம் வந்து தீர்த்தாடனம் செய்து, தீர்த்த யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள்லாம் மீண்டும் அந்த விக்கிரகங்களை தரிசனம் செய்து பலனடைய வேண்டும். எந்தெந்த விக்கிரகம்லாம் மறைந்திருந்ததோ, ராதா மதன் மோகன், ராதா தாமோதர், ராதா கோவிந்த தேவர், ராதா மாதவ், ராதா தாமோதர், இந்த விக்கிரகங்கள்லாம் திரும்பியும் பிரதிஷ்டை பண்ணி அற்புதமான கோயில் வழிபாடு ஏற்பாடு செஞ்சு அங்க வரக்கூடிய பக்தர்கள்லாம் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்வதற்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்கும். மூன்றாவது, பக்தியினுடைய தத்துவங்களை வந்து மிக அழகாக வர்ணிக்கணும், வியாக்கியானம் கொடுக்கணும். இப்ப வந்து சனாதன் கோசாமிக்கு 2 மாசம் வாரணாசியில வச்சு சைத்தன்ய மகாபிரபு பக்தியினுடைய உயர்ந்த தத்துவங்களை சொன்னார். இப்போ அதை பற்றி விவரமா எழுத சொல்றாரு. இது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி. ஏன்னா புக்ஸ் ஆர் த பேசிக். புத்தகம் தான் பிரதானம். புத்தகம் இல்லாத ஆத்மீக, புத்தகம் படிக்காத பக்தர் கிருஷ்ணனோட நிலை பெற்றிருக்க முடியாது. யார் வந்து பிரபுபாடி புஸ்தகம் படிக்கலையோ, பிரபுபாத் புத்தகத்தை தொடர்ந்து படிக்காத பக்தர்களால பக்தி தொழில உறுதியா இருக்க முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. பக்தி மனப்பான்மை வளராது. அப்புறம் சிறிது ஏதேனும் தொந்தரவு ஏற்பட்டு விட்டால் நம்ம பக்தி விட்டே விலகிடும். அதனால புத்தகம் தான் அடிப்படை. அதனால மகாபிரபு என்ன கட்டளையிட்டு இருந்தாருன்னா, எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு வந்து விளக்கம் எழுதணும். பக்தி தொண்டுடைய மகிமை, பக்தி பற்றி விஞ்ஞானம், பகவானை பற்றி விஞ்ஞானத்தை வந்து மிக அற்புதமா வர்ணிக்க வேண்டும். நான்காவது, அதை நடைமுறையில பயிற்சி பண்ணி காமிக்கணும். எப்படி ஒரு பக்தர் பணிவா இருக்கிறது, எளிமையா இருக்கிறது, கிருஷ்ணனுடைய எப்படி வந்து முன்னேற்றம் அடைகிறது, பகவான் மேல எப்படி அன்பு வெளிப்படுத்துறது, கிருஷ்ணனோட தத்துவங்களை எப்படி நாம் புரிந்து கொள்றது, இப்படி ஒரு எக்ஸாம்பிளரியா வைணவ வாழ்க்கை நெறிமுறையை கற்றுக் கொடுக்கணும். வைணவ வாழ்க்கையை, வைஷ்ணவ வாழ்க்கையை எப்படி வாழணும், அந்த ஒரு நெறிமுறைகள் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதை பயிற்சி பண்ணிட்டாங்க. எப்படி சனாதன் கோசாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி இந்த 4 முக்கியமான கட்டளை, இது சனாதன் கோசாமி மட்டுமல்ல, எல்லா கோசாமிக்கும் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த கட்டளை இதுதான். அவர் விருந்தாவனத்துல என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அது கோசாமி மூலமா செஞ்சார். சனாதன் கோசாமி மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணாரு, நீங்க விருந்தாவனம் போங்க, விருந்தாவனத்துல போய் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க திரும்ப நான் வந்து பூரியில இருப்பேன், நான் ஜெகநாத பூரியில இருப்பேன், நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து தரிசனம் பண்ணலாம், என் கூட கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம். சனாதன் வந்து மகாபிரபு ரொம்ப பிரியமான பக்தர். அப்படி கட்டி தழுவிட்டார் சனாதன். சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாமிக்கு வாரணாசியில் உபதேசம் பண்ணிட்டு அவரை விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சார். இந்த விருந்தாவனத்துல சுப்புதி ராயான்னு ஒரு பக்தர் இருந்தார். சுப்புதி ராயா வந்து அவர் வந்து நவாப்கிட்ட வேலை பார்த்துருந்தார். நவாப் ஹுசேன் சார், பெங்கால் நவாப் ஹுசேன் சார். அவர் உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவர், ஒரு பெரிய கவர்னரா இருந்தார். உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்த சுப்புதி ராயா கவர்னரா இருந்தார். அவருக்கு ஒரு அசிஸ்டண்டா ஒரு முஸ்லீம் பையன், ஒரு முசல்மான், ஒரு யவன பையன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இவர் வந்து ரொம்ப கண்டிப்பா நடந்துக்குவார். இவன் வந்து வேலை கத்துக்கணும்னு சொல்லி அவன்கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிட்டாரு. சில நேரம் அவர் அடிக்க செஞ்சிருக்காரு, சவுக்கால் சாட்டையால் அடிச்சிருக்காரு அந்த பையனை. அவன் ஏதாவது தவறு செஞ்சா அவனை கண்டிச்சு திருத்துற ஒரு 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 தந்தையை போல நடந்துக்கிட்டார்.
ஒரு நாள் இந்த சுப்புத்திராயா வந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு அந்த உத்தியோகத்துல இருந்து ஓய்வு பெறும்போது அவருக்கு காரியதரிசியா இருந்த அந்த பையன் அந்த உத்தியோகத்துக்கு வராரு, அந்த கவர்னர் பதவிக்கு வராரு. அப்புறம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. இளம் வாலிபன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாள் மனைவி கூட பேசிட்டு இருக்காரு. ஒரு நாள் மனைவி அவர் முதுக பார்த்தா நிறைய தழும்புகள்லாம் இருக்கு. அந்த பாத்திமா அந்த பாத்திமா பிபி அந்த அந்த தன் கணவருடைய முதுகெல்லாம் ஒரே தழும்பா இருக்கு. எப்படி உங்களுக்கு உடம்புல இப்படி காயமாச்சு? யார் உங்களுக்கு இப்படி அடிச்சா? அப்போ அவர் சொல்றாரு, எல்லாம் வந்து என்னுடைய மாஸ்டர், என்னுடைய எஜமானன் சுப்புதி ராயா வந்து என்ன ரொம்ப பயிற்சி கொடுத்தாரு. நான் தவறு பண்ணும்போது என்ன ரொம்ப தண்டிச்சிருக்காரு. என்ன என்கிட்ட ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டு இருக்காரு. அவர் அப்படி நடந்துக்கலன்னா இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன். என்னை வந்து ஒரு தன் பையனை மாதிரி நினைச்சு, ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட எவ்வளவு கண்டிப்பா இருப்பாரோ அந்த மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டாரு. அவர் அன்னைக்கு அவ்வளவு நடந்துகிட்டதுனாலதான் என்னால இந்த பதவிக்கு வர முடிஞ்சது. அதனால நான் அவன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இந்த பொண்ணுனால அதை ஏத்துக்க முடியல. அது எப்படி? உங்களை போட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு அந்த ஆளு. நீங்க அவரை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். எனக்கு இதுல திருப்தி இல்ல, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. அந்த அந்த சுபுதிராயா வந்து உங்களை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. நீங்க என்ன இவ்வளவு இதா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என் கணவர், உங்களை இப்படி அடிச்சதை நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன். அவருக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க. அவருக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்கணும். இந்த பையன் சொல்றாரு, எப்படி என்னால பண்ண முடியும்? அவர் எனக்கு அப்பா மாதிரி, நான் ஒரு என் தந்தையோட ஸ்தானத்துல வச்சிருக்கேன். நான் எப்படி அவரை வந்து மரண தண்டனை கொடுப்பேன்? அவர் எப்படி நான் கொல்ல முடியும்? என்னால அவரை கொல்ல முடியாது. இல்ல, நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும் அவருக்கு. நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும். உங்களை இந்த மாதிரி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு அந்த ஆளு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, ஓகே. அப்ப இந்த பையன் ஒரு முடிவு பண்ணாரு. நான் அவரை கொல்லல, ஆனா அதுக்கு நிகரா ஒரு தண்டனை கொடுத்தாரு. நான் அவரை கொல்ல மாட்டேன், ஆனா அதை விட அவருக்கு ஒரு உயர்வான ஒரு ஒரு அதை விட உயர்ந்தபட்சம் ஒரு தண்டனை இருக்கு, அதை கொடுத்தாரு. என்னது? அவரை முசல்மான் ஆக்கிறது. ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடியில என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, இந்த உயர்ந்த பிரிவை சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி ரொம்ப கீழலியா உள்ளவங்களோட நெருக்கமா பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவங்க கையால எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அவங்க தொட்ட இதை வந்து தொட மாட்டாங்க. எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸா வச்சிருப்பாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டவங்ககிட்ட வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்புறம் அவங்க பயன்படுத்திய இந்த ஜலம் வந்து தண்ணி அவன் மேல தெளிச்சுட்டா அவன் வந்து அசுத்தமாயிட்டான்னு சொல்லி அவன் சமுதாயத்திலிருந்து விலக்கிடுவான். அதாவது ஒரு முசல்மான், ஒரு யவனா, ஒரு பிளேச்சா, ரொம்ப கீழலியான அந்த குலத்தை சார்ந்தவங்க தண்ணி எடுத்து அந்த உயர்ந்த ஜாதிக்காரன் மேல தெளிச்சுட்டா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? இவன் அசுத்தமாயிட்டான், இவன் வந்து தீண்டத்தகாதவனுடைய தண்ணி இவன் மேல படுத்து, இவனும் வந்து தீண்டத்தகாதாயிட்டா அவனை சமுதாயத்துக்கு விலக்கி வச்சிருவான். இப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்க. அப்ப என்னாச்சு? இந்த இந்த பையன், முசல்மான் பையன் வந்து சுபுத்திராய கூப்பிட்டு, என் மனைவி உங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்றா, ஆனா என்னால உங்களை கொல்ல முடியாது. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. ஆனா உங்களுக்கு நான் அதை விட உயர்ந்த தண்டனை ஒன்று கொடுக்க போறேன். இந்த தண்ணி உங்க மேல தெளிக்க போறேன். அவர் சொன்ன, தெளிச்சிடாத என் மேல, தண்ணியை தெளிச்சிடாத, அதுக்கு நீ பெசவனுக்கு மரண தண்ணியே கொடுத்துட்டு என்ன தெளிச்சிடாத. இல்ல, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் குடிக்கிற டப்பால தண்ணி எடுத்து அவர் மேல ஊத்தி தெளிச்சு. அது வந்து பிராமண கம்யூனிட்டி, பிராமண சமுதாயம் வந்து சுப்புதிராய விலக்கி வச்சிடும். நீ வந்து பிராமண இல்ல, நீ இப்ப சூதரன் ஆயிட்ட. ஒரு சூதரன் பயன்படுத்துற தண்ணி உன் மேல பட்டதுனால நீ சூதரன் ஆயிட்ட. உனக்கு வந்து பிராயச்சித்தமே கிடையாது, உனக்கு பரிகாரமே. நீ சூதரன், நீ பிராமணனே கிடையாது. கம்யூனிட்டில இருந்து விலக்கி வச்சிட்டாங்க, பிராமண சமுதாயத்திலிருந்து அவர் விலக்கி வச்சிட்டாங்க. இவரெல்லாம் நிறைய பெரிய பெரிய பண்டிதர் எல்லாம் போய் பாக்குறாரு, அழறாரு. என்னோட சமுதாயமே பாருங்க, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே ஒருத்தர் விலக்கிடுச்சுன்னு அப்படின்னு. நீ பிராமணனே கிடையாதுன்னு சொல்லி சமுதாயமே விலக்கிடுச்சு. அவர் சமுதாயமே விலக்கிடுச்சு. இவரு என்ன பண்றாரு? ஒரு பெரிய பண்டிதர்களுக்கெல்லாம் போறாரு. பெரிய பெரிய கற்றறிந்த வேதம் படிச்ச விற்பனர்கள், பண்டிதர்கள், புரோகிதர்கள் எல்லாம் போறாரு. இந்த மாதிரி எல்லாம் நான் அசுத்தமாயிட்டேன்னு சொல்றாங்க, நான் அசுத்தமாயிட்டேன், என் மேல அந்த பழைய தண்ணியை தூக்கி ஊத்திட்டாங்க, நான் ஒரு முசல்மானுடைய இது பட்டதுனால நான் வந்து தீண்டத்தகாதவன் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. நான் எப்படி என்னை புனிதப்படுத்திக்கிறதுக்கு? நான் எப்படி என்ன வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறது? எப்படி இதுக்கான பிராய்ச்சித்தம் என்ன? நிறைய பேர் சொல்றாங்க, இதுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது, இதுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது, பரிகாரமே கிடையாது, அவ்வளவுதான், நீ சூதரன் ஆனதுதான். யாருமே வந்து சொல்யூஷனே கொடுக்க மாட்டீங்க. கடைசியில ஒரு பிராமணர்கிட்ட போனார், பெரிய பண்டிதர் அவர். அந்த பிராமணர்கிட்ட போனாரு, அவர்கிட்ட கேட்டாரு, நான் வந்து என்னை புனிதப்படுத்திக்கிறது நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னார், ஒரு வழி.
நான் ஒரு வழி சொல்றேன், அது பண்ண நீ புனிதமாயிருவ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் யாருமே எனக்கு வந்து சொல்லவே இல்லை, வழி சொல்லவே இல்லை. இந்த பிராமணர் வந்து எனக்கு ஒரு வழி சொல்றேங்கிற, தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணா நான் வந்து புனிதமாயிடுவேன், என்ன சரியான பிராயச்சித்தம். என்ன பண்ணுனா, பசுவுடைய நெய் இருக்குல்ல, பசுவுடைய நெய் வந்து ரொம்ப தூய்மையானது. அதை வந்து கொதிக்க கொதிக்க நல்ல ஹை வோல்டேஜ்ல காய்ச்சி, நல்ல 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க கொதிக்க காய்ச்சி அப்படியே குடிச்சிருக்கேன். ஐயோ, அது குடிச்சா நான் செத்து போயிடுவேனே. ஆமா, நீ செத்து போனேன்னா இந்த பாவத்துக்கு நீ விடுபட்டுரு, அப்புறம் அடுத்த பிறகு நீ பிராமண பிறகு. அவன் வாழும் போது, வாழ்ந்துட்டு இருக்கும் போது புனிதமடைவதற்கான வழி கேட்டா அவர் என்ன சொன்னாரு? பசு புனிதமானது, பசுவோடைய நெய் புனிதமானது, அதை நல்ல கொதிக்க காய்ச்சி அதை குடிச்சிருங்க. அது குடிச்சா கொதிக்க கொதிக்க நெய்யை குடிச்சா என்ன, செத்து போயிடும். ஆமா, ஆமா, நீ வந்து பசுவோடைய நெய் குடிச்சதுனால நீ செத்து போனே, நீ வந்து இந்த பாவத்துக்கு விடுபட்டுருவ, நீ புனிதமாயிடுவ, அப்புறம் நீ திரும்ப பிராமண குலத்துல பாரு. அழகா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒரு கஷ்டம் ஒத்துட்டு போனா, செத்து போன கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு இல்லையா? நான் ஒரு கஷ்டம் ஒத்துட்டு போனேன், அவர் என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும், எந்த கஷ்டத்தை எப்படி இப்ப போக்குறது, இப்போ போக்குறதுக்கு என்ன வழி, அதை விட்டு நீ தற்கொலை பண்ணிக்கோ, இல்ல நீ செத்து போயிடு, உன் கஷ்டம் தீர்ந்து போயிடு அப்படின்னு. அது சொல்யூஷன் இல்லை, அது முடிவு இல்லை. அப்படிதான் ஒரு வீடியோ ஒருத்தர் அமைச்சிருந்தார். ஒருத்தர் லேடி போய் ஒரு சாதனை கேட்கிறாரு, பார்க்க பூரா ஒரே கஷ்டம் பிரச்சனை, என்ன செய்யுது, செத்து போயிருங்க. ஆனா அது தீர்வு இல்லை. சுபூதிராயா வந்து அழற. அப்பதான் சுபூதிராயா வந்து சைத்தன்ய மகாபிரபு பத்தி கேள்விப்பட்டார். இது உண்மையில் நடந்த சம்பவம். சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில இருந்த போது 500 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையில் நடந்த சம்பவம். அவர் பெங்கால்ல இருந்தார் சுபூதிராய். அப்ப சைத்தன்ய மகாபிரபு பெங்கால்ல இருந்தார். சுபூதிராயா வந்து சைத்தன்ய மகாபிரபு பத்தி கேள்விப்பட்டு மகாபிரபுட்டு போனார். மகாபிரபுடைய தாமரை பாதங்களை விழுந்து, நிமாய் பண்டிதர் கிரேட் ஸ்காலர், அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பிராயச்சித்தம் என்ன. அப்ப இந்த மாதிரி சொல்றாங்க மகாபிரபுட்டு போய், மகாபிரபு என்னை எல்லாம் வந்து அசுத்தமானவன் சொல்றாங்க, நான் வந்து தீண்டத்தகாதவன் சொல்றாங்க, என்ன தொடறதுக்கே வந்து இது கிடையாது, நீ ரொம்ப வீணா போயிட்ட அப்படின்லாம் சொல்றாங்க, இல்லாட்டி நீ செத்து போயிரு, உயிரோடு இருக்காதுன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றது, நான் என்ன புனிதமாக்கிக்கொள்ள என்ன பண்ணணும்? மகாபிரபு சொன்னாரு, நீ வந்து எப்பவும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை உச்சரித்த மாத்திரத்துல நாயத்தின்னும் சண்டாள குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் உடனடியாக புனிதம் அடைவார். யார் ஒருத்தர் பகவானை புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவை நாயத்தின்னும் சண்டாள குலத்தில் பிறந்திருந்தாலும் முதல் தரமான வைஷ்ணவன், பிராமணனையும் கடந்து முதல் தரமான வைஷ்ணவர் ஆகிவிடுகிறார். அதனால நீ எப்பவும் பகவான் நாமத்தை சொல்லிட்டே இரு. இந்த பொய் கருவம் கொண்ட பேரளவான இந்த நபர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. நீ விருந்தாவனத்துக்கு போயிடு, விருந்தாவனத்துல போய் நீ நாம சொல்லிட்டு, அங்க என்னுடைய பக்தர்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் பிரசாதம் ஏற்பாடு பண்ணி. இந்த மாதிரி வைஷ்ணவ சேவை, நாம ஜபம், வைஷ்ணவ சேவா, இந்த ரெண்டு மகாபுருஷ் சொன்னார் சுபுதிராயா. சுபுதிராயா சொன்னாரு, மகாபுருஷன் இந்த உடலில் இந்த பிறவிலே நீ புனிதமாகி விடுவாய், இனி ஒரு பிறவி உனக்கு இந்த ஜட உலகத்துல இருக்க, நீ பகவான் போயிடு. சுபுதிராயா விருந்தாவன்ல வந்துட்டு பெங்கால்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து, பெங்கால்ல இருந்து வர்றவங்க சாதம் தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரைஸ் தால். இது வந்து நார்த் இந்தியால பொதுவா போனா, நம்ம இந்த சைடு பீகார் அந்த பக்கம் போனா சப்பாத்தி ரொட்டி தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா பெங்காலி வந்து சாதம் தான் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப சுபுதிராயா என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பிக்ஷை எல்லாம் எடுத்து வசூல் பண்ணி கொஞ்சம் அரிசி எல்லாம் தானியங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு, எந்த பெங்கால்ல இருந்து எந்த வைஷ்ணவர் வந்தாலும் சாதம் பருப்பு கூட்டு பொரியல், ரைஸ் தால் சப்ஜி. பெங்காலுக்கு ரொம்ப பிரியமானது ரைஸ் தால் சப்ஜி. ரைஸ் இருக்கும், தால், எல்லா பெங்காலியோட ஃபுட்லயும் ரைஸ் தால் சப்ஜி. நல்ல கடுகு எண்ணெயை போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி, அது தால்லயும் உருளைக்கிழங்கு போட்டு, பெங்கால்ல வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப ஃபேமஸ். உருளைக்கிழங்கு போட்டு தால் பண்ணுவாங்க, பருப்பு பண்ணுவாங்க, அப்புறம் பொரியல்ல போட்டிருப்பாங்க. அப்புறம் பொட்டல் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல பொட்டல் சாப்பிடுவோம், இங்க வந்து கோவைக்காய் இருக்குல்ல, அந்த மாதிரி பொட்டல் சப்ஜி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இதுக்குல பலாக்காய், அதுல சப்ஜி பண்ணுவாங்க, பலாக்காயில பலாக்காய் போட்டு சப்ஜி பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய காய்கறி எல்லாம் போட்டு, காய்கறி நிறைய சாப்பிடுவாங்க பெங்கால். மாயாப்பூர் போனீங்கன்னா நிறைய காய்கறி தான் அதிகமா போடுவாங்க.
நம்ம நம்ம ஊர்ல ரசகுல்லா குலோப் ஜாமுன் இத்தினோண்டு குண்டு கோழி குண்டு சைஸ்ல போடுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பந்து மாதிரி இருக்கும் ரசகுல்லா குலோப் ஜாமுன். மாயாப்பூர் போனா ஒரு ரசகுல்லா இவ்வளவு பெருசு இருக்கு. ரசகுல்லா குலோப் ஜாமுன் பிரசாதம். அப்ப இந்த மாதிரி சுபுதிராயா வந்து அங்க தங்கி இருந்தாரு. சனாதன் கோசாமி வந்தப்போ அவருக்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவர் கூட்டிட்டு போய் பகவான் லீலைப்பாறை இடங்கள்லாம் சுத்தி காமிச்சார். சனாதன் கோசாமி பிருந்தாவனத்துல ரொம்ப எளிமையா ரொம்ப பணிவா ஒரு நாளைக்கு 1000 முறை நமஸ்காரம் பண்ணுவார். வைஷ்ணவரை பார்த்தா எந்த வைஷ்ணவரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிருந்தாவனம் வந்தோடனே சனாதன் கோசாமி எந்த நாள் பிருந்தாவனம் போனாரோ அன்றையிலிருந்து கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வருவார். கோவர்த்தன மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர். இப்போ அது ஸ்டார்டிங்ல கோவர்த்தன மலை வந்தப்போ 122 கிலோமீட்டருக்கு மேல இருந்து பிரம்மாண்டமான பர்வதம். இன்னைக்கு வந்து ஒரு 22 24 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர். இத வந்து சனாதன் கோசாமி தினமும் கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வருவார். எனக்கு கோவர்த்தனும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. கோவர்த்தனம் கிருஷ்ணருக்கு மிக பிரியமானது. இந்த கோவர்த்தன மலையும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. அதனால அவருடைய சாதனா அவருடைய பக்தியில அவருடைய தினசரி நடவடிக்கையில ஒன்று கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வருது. அப்புறம் 1000 முறை வைணவருக்கு நமஸ்காரம் செய்வது. அப்புறம் அப்படியே பிருந்தாவன தெருக்கல்ல போய் பிக்ஷை எடுத்து 2 ரொட்டி, இதுதான் ஃபுட்டு, ஒரு டம்ளர் பால். ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில, இன்னொரு நாள் இன்னொரு மரத்துக்கடியில, ஒரு நாள் யமுனா நதிக்கரையில, ஒரு நாள் கோவர்த்தன மலை அடிவாரத்துல. இப்படிதான் வாழ்க்கை. நமக்கு அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு, அங்கே வேற எங்கேயாவது கூட இடம் வாங்கி வச்சா அங்கேயும் வீடு கட்டிக்கலாம். நம்ம போயிருக்கலாம், வாடகை கூப்பிடலாம். இப்படியேதான் வாழ்க்கை போகுது. இங்க இடம் வாங்கலாமா, அங்க வீடு கட்டலாமா. கோஸ்வாமிகள் வந்து ஒரு நாள் ஒரு மரத்துக்கு அடியில் தங்கி இருந்தாங்க. தெக்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதி, பெரிய பெரிய மண்டலபதி ஜமீன்தார்களா இருந்தவங்க, ஆயிரக்கணக்கான பொற்காசுல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ரகுநாத் தாஸ் கோசாமி பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரனுடைய பையன். அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசுல சம்பளமா வாங்கிட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்துல வந்தவர் ரகுநாத் தாஸ் கோசாமி. ஆனா ஒரு பிக்ஷைக்கார மாதிரி ஒரு ஒரு துறவி, ஒரு சன்னியாசி வந்து எந்த ஒரு உடைமை வேலையும் பற்றுதல் கிடையாது. அப்படியே வந்து அங்க வந்து மரத்துக்கடியில படுத்திருப்பாங்க. சனாதன் கோசாமி ஒரு நாளைக்கு 1000 முறை நமஸ்காரம் பண்றார் வைணவர்கள். எந்த வைஷ்ணவரை பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம். அப்புறம் கோவர்த்தன மலையை சுத்தி தினசரி அவருடைய இது. அப்புறம் சைத்தன்ய மகாபுரு சொன்ன மாதிரி பக்தி சாஸ்திரம் அவருக்கு என்னென்ன மகாபுரு சொல்லி கொடுத்தாரோ அது வேதங்கள்ல இருந்து சாஸ்திரம்லாம் எழுதி அதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி அதை வந்து விளக்கம் கொடுத்து, இது மட்டும் இல்லாம நாம ஜபம் தினமும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் தூக்கம், சிலப்போ அதுவும் கிடையாது. சிலப்போ 2 மணி நேரம் தூங்குவாங்க, சிலப்போ அதுவும் கிடையாது. எப்பவுமே ராதா கிருஷ்ணன் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 24 hours 24 மணி நேரம் ராதா கிருஷ்ணன் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, சனாதன் கோசாமி முன்னாடி ரூப கோசாமி பிருந்தாவனம் வந்துருவாரு. ஆனா 2 பேரும் சந்திக்க முடியாது. என்ன ஆயிரும், சனாதன் கோசாமி பிருந்தாவனம் வரும்போது ரூப கோசாமி மகாபிரபு பாக்குறதுக்காக பூரி வந்துருவாரு. ஆனா 2 பேரும் வேற வேற பாதையில போனாங்க. சனாதன் கோசாமி என்ன பண்ணாரு, எங்கேயாவது நவாப் ஹுசேன் அவருடைய ஆள் வந்து என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் கரடு முரடான காட்டு பாதைக்குள்ள போனார். ஏன்னா அவர் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்தார். ரூப கோசாமி வந்து பிருந்தாவனத்துல இருந்து பூரிக்கு வர்றாரு, அவர் மெயின் ரோட்ல வர்றாரு. ரூப கோசாமி அனுப்பமா, அதுல அனுப்பமா வந்து அவர் ராமபக்தர். அவரு சீக்கிரமாவே உடலை விட்டு பகவான் போயிடுவார். அதனால ரூப கோசாமி சனாதன் கோசாமி சந்திக்கவே இல்லை ஆரம்பத்துல. ரூப கோசாமி வந்து நவாப் விட்டு முதல்ல வெளியில வந்தாரு. நவாபுடைய வேலையை தூக்கி போட்டு மகாபுடைய திருவடிகளை சரணடைஞ்சாரு. அவர் வந்து பிரயாகில வச்சு மகாபுரு சந்திப்பார். சனாதன் கோசாமி மகாபுரு சந்திச்சது வாரணாசியில, ரூப கோசாமி மகாபுரு சந்திச்சது பிரயாகையில. மகாபிரபு தீர்த்த யாத்திரை முடிஞ்சு பிருந்தாவனம் பூரி போனாரு. பூரியில போய் மகாபிரபு பாக்குறதுக்காக பிருந்தாவனத்துல இருந்த ரூப கோசாமி பூரிக்கு போயிட்டார். அப்போ இங்க வரும்போது ரூப கோசாமி இல்ல, 2 பேரும் மீட் பண்ணிக்க முடியல, 2 பேரும் சந்திக்கல.
சனாதன் கோசாமி பிருந்தாவனத்துல தங்கி இருக்காரு. ரூப கோசாமி மகாபிரபு மீட் பண்ணிட்டு அவரு பிருந்தாவனம் சேர்ந்தாரு. இப்போ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு பக்தி பண்ணிட்டு இருக்காரு. சனாதன் கோசாமி எப்படின்னா எல்லோருக்கும் பிரியமானவர், எல்லோருக்கும் பிரியமானவர். மதுரா பிருந்தாவன் சுற்றி இந்த 12 வனங்கள், அந்த சுற்றி இருக்கிற எல்லா பிரஜவாசிகளுக்கும் சனாதன் கோசாமி ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி, ஒரு குடும்பத்துல இருக்கிற அங்கத்தினர் மாதிரி. அந்த பிரஜவாசிகிட்ட அவ்வளவு அன்பு செய்வார். என்ன சாப்பிட்டீங்க, எப்படி பக்தி பண்றீங்க, சேவையெல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் வந்து அப்படியே ஒரு ரொம்ப கேர் பண்ணிக்குவார் சனாதன் கோசாமி. சனாதன் கோசாமி மகாபிரபு, அந்த கோசாமிகளுக்கு மகாபிரபு 4 முக்கியமான கட்டளை கொடுத்திருந்தாருன்னு சொல்றோம். ஒன்று வந்து பிருந்தாவனத்தில் பகவான் லீலை செய்த இடங்களை கண்டுபிடிக்கணும், அப்புறம் விக்கிரகங்களை கண்டுபிடிக்கணும், அப்புறம் கிருஷ்ண பக்தி பற்றி தத்துவங்களை எழுதணும், அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கணும், அப்புறம் அதை நடைமுறையில பயிற்சி பண்ணி உதாரணமா ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஒரு உன்னதமான நிலையை வந்து உருவாக்கணும். பக்தியில பக்தர்கள்லாம் முன்னேற்றம் அடையும், டீச்சிங் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். இப்போ சனாதன் ஒண்ணு மட்டும் பாக்கி ஒரு விக்கிரகத்தை கண்டுபிடிக்கணும், பகவானுடைய விக்கிரகங்களை கண்டுபிடிக்கணும். ஸோ சனாதன் ஒரு நாள் மதுரால போயிட்டு இருப்பா, அவரு பிக்ஷை எடுக்க போவாரு, யாசகம் கேட்க போவாரு. அப்படி மதுரா வாசிகளை சந்திப்பாரு, அவங்கள்ட்ட கிருஷ்ண பக்தி பத்தி அன்பு பரிமாற்றம் செய்வாரு. அங்க புருஷோத்தம் சோபேன்னு ஒரு பிராமணர் இருக்கு, புருஷோத்தம் சோபே. அந்த பிராமணர் வீட்டுலதான் அந்த மதன் மோகன் விக்கிரகம் இருக்கு. இந்த மதன் மோகன் விக்கிரகம் வந்து ரொம்ப அழகான, பிருந்தாவனத்துல ரொம்ப அழகான கோயில் மதன் மோகன் கோயில். யமுனா நதிக்கரை ஒரு பிரம்மாண்டமான கோயில். யமுனா நதிக்கரையில அழகான ஒரு பிரம்மாண்டமான கோயில் ராதா மதன் மோகன். அந்த மதன் மோகன் விக்கிரகம் முதல்ல யாருக்கு கண்ணுக்கு தென்பட்டு, யாருக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு அத்வைத ஆச்சாரியர். அத்வைத ஆச்சாரியர் பிருந்தாவனம் வந்த போது யமுனா நதிக்கரையில வந்து நாம ஜபிச்சுட்டு இருக்காரு உட்காந்துட்டு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த யமுனை ஆற்றங்கரையில இந்த அழகான மதன் மோகன் விக்கிரகம் அத்வைதாச்சாரியர் கிடைச்சு. அத்வைதாச்சாரியர் விக்கிரகத்தை எடுத்து நமஸ்காரம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சு அவர் திரும்ப அங்கிருந்து வரும்போது பிருந்தாவனத்தில் ஒரு விக்கிரகத்தை பெங்காலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் விரும்பவும் இல்லை. ஏன்னா பகவான் அந்த விக்கிரகம் தோன்றியது பிருந்தாவனத்துல. அதனால பிருந்தாவனத்தில் உள்ள மூர்த்தியை வந்து தன்னுடைய ஊருக்கு சாந்திப்பூருக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு அத்வைதாச்சாரியர் விரும்பல. அதனால என்ன பண்ணாருன்னா இந்த புருஷோத்தம் சோபையை வந்து அத்வைதருடைய சீடர், அவர் அங்க அத்வைதர் மீட் பண்ணியிருக்காரு அத்வைதாச்சாரி. அப்ப அவங்க நீங்க இதை வர்ஷிப் பண்ணுங்க, இந்த விக்கிரகத்தை நீங்க வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது மதன் மோகன் விக்கிரகத்தை புருஷோத்தத்துக்கு கொடுத்துட்டு வந்தாரு அத்வைதாச்சாரி. இப்போ இந்த மதன் மோகன் விக்கிரகம் எங்க இருக்காருன்னா புருஷோத்தம் சோபை வீட்டுல இருக்காரு மதுரால. சனாதன் வந்து பிருந்தாவனத்துல யமுனை நதிக்கரையில ஒரு சின்ன மலை குன்று இருக்கு, அங்க உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு ஒரு சின்ன பஜன் குடிர், இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். பிருந்தாவனத்துல அந்த மதன் மோகன் கோயில் சனாதன் கோசர் பஜன் குடிர் வந்து ஒரு ஆள் உட்கார அளவுக்கு தான் இருக்கும், ஒரு ஓலை குடிசை. அதுல உட்கார்ந்து சாண்டிங் பண்ணிட்டு இருப்பாரு, நாம ஜெயிப்பாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப சனாதன் ரெண்டு விதமா அந்த ஆச்சாரியர்கள் வந்து இந்த லீலையை சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஒரு நாள் இந்த பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, இங்க மதுரால விஜயவாசிகள் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த விஜயவாசிகள் விளையாடுறதுக்கு மத்தியில ஒரு ஒரு கோபால் மதன் மோகன் அவர் விளையாடிட்டு இருக்காரு. அது சனாதனை பார்த்த உடனே அவர் பின்னாடியே வர்றாரு அந்த கோபால். ஓ சனாதன் பாபா, என்ன உங்களை கூட கூட்டிட்டு போங்க, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் உங்க கூட வந்துடுறேன். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் சனாதன் வந்து இந்த மதுராபுரியில போயிட்டு இருக்கும் போது அந்த புருஷோத்தம் சோபை வீட்டுல விக்கிரகத்தை ஆராதனை பண்றாரு. எப்படின்னா மிரட்டிட்டு இருக்காரு கையில ஒரு குச்சியை வச்சு. ஏய் மதன் மோகனா, ஒழுங்கா சாப்பிடல உன்னை அடிச்சுக்குவேன். சனாதன் பார்த்தாரு, என்னடா ஒரு விக்கிரகத்தை இப்படி பேசிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் மிரட்டிட்டு இருக்காரு. அது அவர் பகவான் குழுமுதல் கடவுள், அவர் போய் நான் அடிச்சிடுவேன் உதச்சிடுவேன். சனாதன் சொன்னாரு, இப்படி எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது, பகவான் வந்து குழுமுதல் கடவுள், நீங்க என்ன கம்பு வச்சு அவர் மிரட்டிட்டு இருக்கீங்க. மதன் கோபால் விக்கிரகத்தை வந்து மிரட்டிட்டு இருக்காரு கம்பு வச்சுக்கிட்டே, நீ ஒழுங்கா சாப்பிடல உன்னை அடிச்சுடுவேன் உதச்சிடுவேன் மிரட்டிட்டு இருக்க. இதெல்லாம் வழிபடப்படக்கூடாது. அவர் பகவான் வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல எப்படி பகவான் விக்கிரக ஆராதனை செய்யணும், எப்படி அவர் வழிபடணும், நிறைய அதுக்கு விதிகள்லாம் இருக்கு, அது மாதிரி பண்ணணும். பாபாஜி எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த மதன் மோகன் இப்படிதான் நான் மிரட்டிட்டு இருக்கேன்.
அன்னைக்கு நைட்டு மதன் மோகன் வந்து புருஷோத்தம் சோபேட்ட சொல்லுவார், நான் இங்க இருக்க மாட்டேன், என்ன சனாதன் கொண்டு விட்டுடு, நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன், நீ என்ன வந்து தொந்தரவு பண்ற, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் வந்து சனாதன்ட்ட போகணும். அவருக்கு ஒரே ஆச்சரியம், மதன் மோகன் வந்து இப்படி சனாதன்ட்ட போகணும்னு சொல்றாரு. சரி, நான் உன்னை கொண்டு போய் சனாதன்ட்ட விட்டுடுறேன். அந்த விக்கிரகத்தை அழைச்சிட்டு வர சனாதன் கோசாமி ஒரு சின்ன குடிசையில உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட சொல்றாரு, மதன் மோகன் என்கிட்ட இருக்க விருப்பம் இல்லையா அவனுக்கு, மதன் மோகனுக்கு என்கிட்ட இருக்க விருப்பம் இல்லையா, உங்ககிட்ட தான் இருப்பாராம், நீங்க தான் பாத்துக்கணும். சனாதன் சொன்னாரு, எனக்கு என்னால முடியாது, என்னால போய் மதன் மோகனுக்கு ஒரு கோயில் கட்டுறதோ அவரை வச்சு வழிபடுறதோ அதுக்கான சக்தி என்கிட்ட இல்ல, அதுக்கான வசதி என்கிட்ட இல்ல. எனக்கு சைதன்ய பாபு நிறைய சேவை கொடுத்துருக்கிறாரு, பக்தி சாஸ்திரம் எழுதணும், அதை வந்து பிரச்சாரம் பண்ணணும், பயிற்சி கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. என்னால மதன் மோகனை பார்த்துக்க முடியாது, நானே பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுறேன், தினமும் 2 ரொட்டி மதுக்கறி போய் 2 ரொட்டி வாங்கி சாப்பிட்டுருக்கேன், அவ்வளவுதான். என்னால மதன் மோகன் கோபாலாம் பார்த்துக்க முடியாது, நீங்க கூட்டிட்டு போங்க. மதன் மோகன் சொல்றாரு, பரவாயில்ல, எனக்கு நீ விருந்து, அவர் சொல்ற என்னால விருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணா அவருக்கு நல்ல விருந்து கொடுக்கணும். பகவானுக்கு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணா, இப்ப நம்ம குழந்தைகளுக்கு வீட்டுல எப்படி எல்லாம் பிரசாதம் பண்ணி கொடுக்கணும், குழந்தைய வீட்டுல வச்சுட்டு நீ வந்து சாப்பிட ஒண்ணும் இல்ல, 2 ரொட்டி வேணா வச்சு போற சாப்பிடலாம் சொல்லுது. இந்த வெறும் 2 ரொட்டி சாப்பிடுறது மேற்கத்திய கலாச்சாரம். பிரெட் பிரெட் அது இல்ல. இந்தியாவில வந்து பாரத பூமியில எண்ணற்ற அறுசுவை உணவுகள், சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், வடை, பாயசம், பால்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான பதார்த்தங்கள் பண்ணலாம், மில்க் ஸ்வீட், இப்ப எவ்வளவு இருக்கு. இந்த மாதிரிலாம் எனக்கு பகவானுக்கு வச்சு வந்து விருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்களே கூட்டிட்டு போயிருங்க, வேண்டாம். மதன் மோகன் சொல்ற, இதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட தான் இருப்பேன். மதன் மோகன், எனக்கெல்லாம் உனக்கு விருந்து கொடுக்க முடியாதுப்பா, நான் 2 ரொட்டி தான் சாப்பிட்றேன், பரவாயில்ல, அது எனக்கு கொடுங்க, நீ சாப்பிடுற 2 ரொட்டி எனக்கு கூட, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ அவங்க விருப்பம். மதன் மோகன் போக தயாரா இல்ல, இங்கதான் இருப்பேங்கிறாரு. பாருங்க, இந்த ஒரு அன்பு பரிமாற்றத்தை வந்து அருவவாதி, மாயாவாதி, சூன்யவாதி, பௌதிகவாதி, பிரம்மவாதி, மனக்கற்பனையாளர் யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய விக்கிரகத்துக்கும் ஒரு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இது பகவானுடைய காரணமற்ற கருணையால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், பக்தி தோண்டால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பகவான் மேல முழு விசுவாசம் நம்பிக்கை இருக்கிறால் மட்டும்தான் இந்த லீலைகளை புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி இதெல்லாம் புரிஞ்சு என்ன கதை விடுறீங்க, விக்கிரகம் பேசிச்சான், விக்கிரகம் வந்து அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிச்சா, இது நம்பிக்கை இல்லாமனால புரிஞ்சுக்க முடியாது. இறைவன் மேல விசுவாசம், ஏன் ஏன் கடவுளால் விக்கிரகத்தில் வந்து பேச முடியாது, ஏன் கடவுளால் விக்கிரகத்தில் காண முடியாது. நாத்திகர் வந்து கேட்பாங்க, எங்க இருக்கிற கடவுள் எங்க கோயில் இருக்காரு, ஏன் எங்க இருக்கிற கடவுள் ஏன் கோயில் இருக்க முடியாது பிரபாத் கேட்டார். கடவுள் தான் எல்லா பக்கம் இருக்காரு, எப்படி கோயில் இருக்காரு, எல்லா பக்கம் இருக்கிற கடவுள் ஏன் ஏன் கோயிலுக்குள்ள இருக்க முடியாது, இருப்பாரு, ஏன் இருக்க முடியாது. அப்போ பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களாலதான் பார்க்க முடியும் பிரம்மா சொல்றாரு, பிரேமாஞ்சன சுந்த பக்தி விலோச்சனேன. பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும், பக்தி இல்லாதவங்களால பகவானை பார்க்க முடியாது, பகவானை உணர முடியாது, பக்தி இல்லாதவங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, பக்தி இல்லாதவங்களால பகவானை பார்க்க முடியாது, உணர முடியாது. அதனால சனாதன் கோசாமிக்கு மதன் கோபாலுக்கு நடந்த லீலை வந்து பக்தர் அல்லாதவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அது என்னைக்குமே அவங்களுக்கு வந்து வேடிக்கையாவும் ஏதோ ஒரு கதை சொல்றாங்க. இப்ப நாமளே இந்த கதையை போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விக்கிரகம் பேசினாங்க, விக்கிரகம் விளையாண்டாங்க, விக்கிரகம் சாப்பிட்டாங்க, என்ன கதை விடுறீங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பேரளவான பௌதிக கல்வியாலோ ஜட கல்வியாலேயோ இல்ல அறிவியல் முன்னேற்றத்தை கொண்டோ உணரக்கூடிய விஷயங்கள் அல்ல இதெல்லாம். நான் வந்து காலேஜ்ல யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன், அதெல்லாம் இல்ல குவாலிபிகேஷன், அதெல்லாம் வச்சு இங்க உணரக்கூடிய விஷயம் அல்ல. இது வந்து பக்தினால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும், பக்தர் அல்லாதவங்கனால இதை புரிஞ்சுக்கவே முடியாது. பக்தர் அல்லாதவங்களுக்கு வந்து இந்த லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது. பட் இது உண்மை, இந்த மாதிரி எண்ணற்ற சான்றுகள் உண்டு விக்கிரகங்கள் அன்பு பரிமாற்றம் செய்தது. என்ன சனாதன் சொன்னாரு, இல்லப்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொன்னார், இல்ல பரவாயில்ல, நீங்க எனக்கு 2 ரொட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் கூட எழுதுக்கிறேன். சரி, அப்புறம் மதன் கோபால் விருப்பம். இவர் என்ன சொன்னாரு, புருஷோத்தம் சோபி 2 பார்த்தாரு, எனக்கு என்னோட வேலை முடிஞ்சது, அவர் வந்து உன்னை விட்டு போக மாட்டேங்கிறாரு, மதன் கோபால் வந்து சனாதனா உங்களை விட்டு போக மாட்டேங்கிறாரு, நீங்க அவர் வேணாங்கிறீங்க, நீங்க 2 பேரும் முடிவுக்காங்கன்னு அவர் விக்கிரகத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டு புருஷோத்தம் சோபி.
அப்புறம் சனாதன் வந்து பிரார்த்தனை பண்ணாரு, ஓ மதன் மோகன், நான் என்ன செய்வேன், நான் ஒரு சன்னியாசி, என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து இங்க இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, சரி ஓகே, எனக்கு என்ன கிடைக்குதோ அது கொடுக்குறேன், நீங்க சாப்பிட்டுக்கோங்க. 2 ரொட்டி கொஞ்சம் உப்பு சால்ட், இல்ல 2 ரொட்டி தான் தருவேன். ஒரு நாள் மதன் மோகன் கேட்டாரு, சனாதனா என்னப்பா 2 ரொட்டி மட்டும் கொடுக்குற, ஒரு உப்பாவது கொடுப்பா தொட்டு சாப்பிடுறதுக்கு, ஒண்ணுமே இல்லாம ரொட்டி மட்டும் எப்படி சாப்பிடுறது? அப்போ சனாதன் சொல்லுவாரு, மதன் மோகனா, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இந்த ரொட்டி கூட நான் பிக்ஷை எடுத்து வந்ததுதான், என்னால உங்களுக்கு ஒண்ணும் தர முடியல. ஓகே, மதன் கோபால் பார்த்தாரு, சரி நீ சனாதனை தொந்தரவு பண்ண வேண்டாம், நாமளே அரேஞ்ச் பண்ணிடலாம். என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஒரு துவாரகையில இருந்து ஒரு கப்பல் வரும். ஒரு வியாபாரி வந்து யமுனையில வர, அவரு என்ன ஆகுனா அந்த கப்பல் வந்து மாட்டிக்கும் யமுனையில, வியாபாரத்துக்கு வந்தவர். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க சனாதன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு பகவானுடைய தூய பக்தர், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், நீங்க வந்து வியாபாரம் நல்லபடியா பண்ணி அவருடைய கருணையை பற்றி நீங்க பக்தியில முன்னேறலாம், அவருடைய தரிசனம் பண்ணுங்க. இவர் கரையில வந்து எப்படியோ பிரார்த்தனை செஞ்சு பகவான்கிட்டையும் சனாதன்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணாரு. அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி என்னுடைய படகு மாட்டிட்டு இருக்கு யமுனையில, அது எப்படியா வந்துருச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ணுவேன், என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன், நான் போய் மதுரையில வியாபாரம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கொடுப்பேன், நிறைய ஆபரணங்கள்லாம் இருக்கு. சனாதன் சொன்னாரு, நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு சன்னியாசி, எனக்கு எதுக்கு, நான் இதெல்லாம் சனாதன் வந்து 1000 பொற்காசு சம்பளம் வாங்கிட்டு வந்து அவரை தூக்கி போட்டு வந்து, எனக்கு இந்த பொற்காசு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த இந்த அவர் கிருஷ்ணதாஸ் கபூர், இந்த கிருஷ்ணதாஸ் கபூர் என்ன பண்ணாரு, அது படகு மாட்டின உடனே பிரார்த்தனை பண்ணிட்டு போய் மதுரையில வியாபாரம் பண்ணி பெரிய பெரிய பிசினஸ் நடக்குது. அதெல்லாம் அப்படியே பொற்காசுகள்லாம் கொண்டு வந்து சனாதன் பண்ணி கொட்டுற, நீங்க எடுத்துக்கங்க, உங்க கருணையால தான் இந்த வியாபாரம் நடந்ததுங்க, நான் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன், எனக்கு தெரியாது, நான் உங்கள்ட்ட கொடுத்தறேன், நீங்க என்னன்னாலும் பண்ணீங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ மதன் மோகனுக்கு ஒரு கோயில் கட்டுங்க, மதன் மோகனுக்கு சேவை பண்ணுங்க. அந்த கிருஷ்ணதாஸ்க்கு வந்து சனாதன் தீட்சை கொடுத்து நீ மதன் மோகன் கைகறி பண்ணுங்க, அவர் தான் அந்த அழகான ஒரு கோயில் கட்டின. அப்படி வந்து பகவான் பாருங்க, ஒரு தூய பக்தருக்கு எப்படி எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க முயற்சியே பண்ண வேண்டாம், நான் பண்ணி கொடுத்துறேன். கோயிலும் மதன் மோகனே கட்டிக்கிட்டாரு, பிரசாதம் அவரே ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. சனாதனை தொந்தரவு பண்ண விரும்பல. பட் ஆனா சனாதன் கோஸ்வாமி அதை தொந்தரவா நினைக்கல, அவருக்கு மகாபுரு நிறைய சேவை கொடுத்திருந்தாரு. இந்த விக்கிரகம் வந்து அவர்கிட்ட அப்படி அன்பு பரிமாற்றம் பண்றாங்க, அவரே தன்னை வெளிப்படுத்துறாரு சனாதன். இந்த மதன் மோகன் தான் நீ தேடிட்டு இருக்க, நான் தான் மதன் மோகன், எந்த விக்கிரகத்தை நீ தேடிட்டு இருக்கோ நான் முன்னாடி இருக்கேன்னு வந்து நிக்கிறேன் பகவான். இதுதான் அவருடைய அகாரணமான கருணை. சோ பகவானுடைய அகாரணமான கருணை இல்லாம ஒருத்தரால இந்த லீலைகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, இந்த லீலைகளை அனுபவிக்க முடியாது. சனாதன் வந்து மதன் மோகன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அழகான வழிபாடு எல்லாம் செஞ்சு நிறைய பக்தர்கள் வந்து யாத்திரை வரக்கு, பிருந்தாவன யாத்திரை வரவங்க, இந்த மதன் மோகன் விக்கிரகத்தை வந்து கேள்விப்பட்டவங்க இங்க வந்து தரிசனம் பண்ணி அவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கருணையெல்லாம் வாங்கிட்டு அவங்க பகவானை புகழ் பாடி அந்த விக்கிரகத்தை சேவிக்கிற பாக்கியம் வந்து சனாதன் கோஸ்வாமி கிடைச்சு. அந்த விக்கிரகம் வந்து ஒரிஜினல் டெய்டி, அந்த முகலாயர் படையெடுக்கும் போது ராஜஸ்தான் கொண்டு போயிட்டாங்க. அந்த ஒரிஜினல் டெய்டி வந்து இப்போ ராஜஸ்தான்ல கரோலிங்கிற இடத்துல இருக்கு. கரோலி போயிருக்கீங்களா? கரோலியில இருக்கு, ரொம்ப அழகான டெம்பிள். அதோடைய அந்த விக்கிரகத்தோட நினைவாக இன்னைக்கு ஒரு விக்கிரகம் வந்து சனாதன் கோஸ்வாமியுடைய அந்த பஜன் குடி பக்கத்துலயே அந்த கோயில் இருக்குல்லையே, அந்த கோயில் இருக்கு, ராதா மதன் மோகன் விக்கிரகம். ராதா மதன் மோகன் ரொம்ப அழகான விக்கிரகம். மதன் மோகனுடைய பிரணாம மந்திரம் என்னது ஞாபகம் இருக்கா? மதன் மோகன் விக்கிரகத்துக்கு ஒரு பிரணாம மந்திரம் இருக்கு, திவ்ய பிருந்தாரண்ய கல்பரத்துல, அது இல்ல, ஜெயதாம் சுரதா பங்கோ மமமந்த மதிர்கதி அசர்வசிய பதாம் போதோ ராதா மதன மோகனோ, ஜெயதாம் சுரதா பங்கோ மம மந்த மதிர்கதி, என்னுடைய மந்த புத்தி, இந்த மந்த புத்தினால, ஓ பகவானே நான் ஒரு மந்த புத்திக்காரன், இந்த மந்த புத்தினால உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல, உங்களுடைய லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவருடைய பல்வேறு லீலைகள், அவருடைய அவதாரங்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மத்சர்வசிய பதாம் போஜோ, நான் வந்து என்னுடைய அகங்காரத்தை விட்டு நான் உங்களுடைய தாமரை பாதங்களை சரணடையிறேன்,
ஓ ராதா மதன் மோகனா எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. பாதாம்போது ராதா ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன மோகனம், ஜெய ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் மோகன் கி. சோ சம்பந்த ஆச்சாரியா, பக்தி சதாச்சார ஆச்சாரியர் வந்து சனாதன் கோசாமி. நமக்கு சம்பந்த ஞானம் கொடுக்கிற விக்கிரகம் ராதா மதன் மோகன். இந்த 3 விக்கிரகங்கள் நம்முடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான விக்கிரகம். ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாத். இந்த 3 விக்கிரகம் சம்பந்த அபிதேய பிரயோஜன. சம்பந்த விக்கிரக, அபிதேய விக்கிரக, பிரயோஜன விக்கிரக. சும்மா சாதாரண சம்பிரதாயம் இல்லை இது. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் ஏதோ சும்மா ஒரு சென்டிமெண்டானதல்ல. அவ்வளவு உணர்வு பூர்வமானது. பிரேமம், கிருஷ்ணன் மேல ஒரு தூய பிரேமம், அன்பு கொடுக்கக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு சம்பிரதாயம். தூய பக்தி தொண்டு கொடுக்கிற சம்பிரதாயம். மிக உன்னதமான அந்த மாதுரி ரசம், அந்த கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம். அதனால விலை மதிக்க முடியாத ஒரு சம்பிரதாயத்தை நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னா வெறும் வரப்பிரசாதம் சொல்லலாம். கிருஷ்ண பக்தி இன்னைக்கு நம்ம பயிற்சி பண்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சோ ராதா மதன் மோகன் அப்படி எல்லாம் வந்து சனாதன் கோசாமி சேவை பண்ணி, அங்க ரூப கோசாமி சங்கத்துல இருந்து பிருந்தாவனத்துல ரொம்ப அற்புதமா சாஸ்திரம் எழுதி பண்ணிட்டேன். சரி, அப்ப அடுத்து வரக்கூடிய வகுப்புல சனாதன் கோசாமி திரும்பி சைத்தன்ய மகாபிரபு பார்த்தாரா, மகாபிரபுடைய தரிசனம் திரும்ப கிடைச்சதா, என்ன நடந்தது, மீண்டும் சனாதன் கோசாமி லீலைகள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. ஏன்னா பகவானுடைய லீலைகள் எல்லையற்றது, பகவானுடைய தூய பக்தருடைய லீலைகளும் எல்லையற்றது. பகவானுடைய குணம் தெய்வீகமானது, பகவானுடைய தூய பக்தனுடைய குணமும் தெய்வீகமானது. இது ஒரு எல்லையே கிடையாது. அது வந்து ஏதோ நம்ம புத்தி கட்டின மாதிரி சொல்லலாம், அவ்வளவுதான். அதை சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது. ரைட்? அப்போ சனாதன் கோஸ்வாமி வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. எளிமை, பணிவு, பற்றின்மை, பகவான் மேல பற்றுதல், வலுவாத உறுதியான நம்பிக்கை, உற்சாகம், பக்தி தொண்டை நடைமுறை எப்படி பயிற்சி பண்றது. ரைட்? அப்ப சனாதன் கோஸ்வாமியே முடியல, அப்புறம் கோபால் பட்ட கோஸ்வாமி. அதனால நம்ம ஈவினிங் வந்து கோபால் பட்ட கோஸ்வாமியுடைய கதைகளை கொஞ்சம் படிக்கலாம். 5 o'clock ஈவினிங், இந்திய நேரம் 5 மணி, மலேசியா நேரம் 7:30. அப்போ சனாதன் கோஸ்வாமியுடைய லீலைகள் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சந்திச்சாரா, அங்க என்ன நடந்தது, மகாபிரபுக்கும் சைத்தன்ய மகாபிரபு ஏதாவது லீலைகள் தொடர்ந்து நடந்ததா, அதுல நம்ம என்ன பாடம் கத்துக்க போறோம், கோபால் பட்ட கோஸ்வாமியுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடம் கத்து கொடுக்குது. சேம் இந்த ஸ்லோகாவுடைய கண்டினியூஷன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி